ஓம் சாந்தி. இந்த மன்மோகினி தீதி வந்து ஒரு நல்ல ராயல் ஃபேமிலி சார்ந்தவங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய அம்மா வந்து குயின் மதர் அப்படின்னு பாபா பேர் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய சிஸ்டர் வந்து ஷீலிந்திரா தாதி. ஷீலிந்திரா தாதி வந்து பார்த்தீங்கன்னா, மும்பைல இருக்கிற எல்லா சென்டருக்கும் இன்சார்ஜா அவங்க இருந்தாங்க. மும்பையோட ஜோன் இன்சார்ஜா அவங்க வந்து இருந்தாங்க. ஷீலிந்திரா தாதி வந்து ஆ பாபா வந்து அவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னா, மும்பையோட கவர்னர் அப்படின்னு பேர் வச்சிருந்தாரு. அதெல்லாம் பின்னாடி அவங்க சேவையெல்லாம் விருத்தி ஆனதுக்கு அப்புறம், ஸ்டார்ட்டிங்ல வந்து மன்மோகினி தீதி வந்து ரொம்ப ராயல் ஃபேமிலில இருந்தாலும், அவங்களுக்கு வந்து லௌகீகத்துல, அதாவது நாலேட்ஜ் வர்றதுக்கு முன்னாடியே, அவங்களுக்கு நெறைய புண்ணியம் வந்து செய்யணும், நெறைய நல்லது செய்யணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை இருந்தது. மோஸ்ட்லி அந்த காலத்துல லேடீஸ்லாம் வேலைக்கு போமாட்டாங்க. அதுலயும் முக்கியமா ரொம்ப ராயல் ஃபேமிலில இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா வேலைக்கு போமாட்டாங்க. இப்ப புண்ணியம் செய்யணும், 4 பேருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்டின்னா, ஏதாவது வேலை செஞ்சு தானே ஹெல்ப் பண்ண முடியும். அப்ப தான் கையில அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் இருந்தது. என்னன்னா, நல்லா ஸ்டிச்சிங் பண்ணுவாங்களாம். ரொம்ப ராயலா, நல்ல ட்ரெஸ்லாம் வந்து நெறைய தச்சு தருவாங்களாம். அந்த தொழில் அவங்களுக்குள்ள வந்து இயற்கையாகவே இருந்திருக்கும். அவங்க மேலும் அத வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. அப்ப சின்ன வயசுல அவங்க வந்து துணிலாம் வந்து தச்சு, அதுல வர வருமானத்த 100% வந்து சேவைக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் வந்து ஒரு முறை பிரம்மா பாபாவுடைய மகளுக்கு கல்யாணம். அப்ப அவங்களுக்கு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஃபேஷனபிளான ட்ரெஸ் தைக்கணும். அப்ப வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாரி மன்மோகினி தீதி வந்து நல்ல ட்ரெஸ்லாம் வந்து தைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் பாபாவுக்கும் அவங்களோட அறிமுகம் வந்து கிடைச்சது. அவங்க வந்து சின்ன வயசுலயே விடோ ஆயிட்டாங்க. ஆ அவங்க இருந்தாலும் அந்த ராயல் ஃபேமிலில அவங்கள நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்க பேர் ஆக்சுவலா ஒரிஜினல் பேர் வந்து கோபி. அந்த கோபி அப்டின்னா, அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர வந்து ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணரோடைய பக்தையா அவங்க வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாபாவுடைய கான்டாக்ட்ல வந்திருக்காங்க. நாலேட்ஜுக்கு அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. நாலேட்ஜுக்கு அவங்க அம்மா தான் முதல்ல வந்தாங்க. குயின் மதர். அதுக்கப்புறமா மன்மோகினி தீதியும் வந்து வந்திருக்காங்க. இப்ப நாலேட்ஜ்க்கு வந்த புதுசுல, அவங்களுக்கு வந்து இந்த டேலண்ட் இருந்ததுனால, ஆ பாபா வந்து நெறைய விதத்துல யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஆனா வீட்ல ரொம்ப எதிர்ப்பு. இது வந்து கொஞ்சம் ராயல் ஃபேமிலின்னா, கொஞ்சம் எப்படி பிரம்மா பாபா மல்டி மில்லியனரோ, அதுபோல மன்மோகினி தீதியோட ஃபாதர், அவங்களுடைய கிராண்ட் ஃபாதர் அவங்கலாம் வந்து ரொம்ப அந்த காலத்திலேயே மிகப்பெரிய மல்டி மில்லியனரா இருந்திருக்காங்க. அதனால அவங்களுடைய டாட்டரு, ஈவன் அவங்க விடோவா இருந்தா கூட, அவங்க அலோவே பண்ணல. இங்க போறதுக்குலாம் வந்து அனுப்பவே இல்ல. அவங்க ரொம்ப கஷ்டம் குடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா, அவங்களோட ரிலேஷன் ஷீலு, இந்திரா தாதி தங்கச்சி, அம்மா குயின் மதர் இவங்க. இது இல்லாம வந்து ஆம் பிரிட்ஜ் சாந்தான்னு ஒரு தாதி. இவங்கலாம் வந்து அவங்க சித்தப்பா பொண்ணு. அந்த மாதிரி. பிரிஜு சாந்தா தாதி. இப்ப இவங்க எல்லாருமே வந்து பிகே ஆயிட்டாங்க. அப்ப அவங்க ஃபேமிலில வந்து 5 பேரு ஆம் பிகே ஆனதுனால வந்து ஒரு நாள் விடாம கிளாஸ்க்கு போவாங்க. அப்ப அவங்க வீட்ல ரொம்ப கஷ்டம் குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஒரு முறை உஷா சிஸ்டர் வந்து கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க. அவங்க இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு வந்து எவ்ளோ டோர்ஸ் இருக்கும்? மன்மோகினி தீதி வீட்டுக்கு வந்து 40 டோர்ஸ் இருக்குமாம். 40 டோர் இருக்கு அப்டின்னா, அந்த வீடு வந்து பெரிய பங்களா டைப்ல இருக்குமாம். 40 டோரும் க்ளோஸ் பண்ணி வச்சாலும், இவங்க வந்து கிளாஸ்க்கு வந்துருவாங்க. ஏன்னா, அவங்க அண்ணி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களும் பிகே தான். ஆனா, அவங்களால கிளாஸ்க்குலாம் வர முடியாது. இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த குயின் மதருக்கு, மன்மோகினி தீதிக்கு, மத்தவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க.
அவங்க எப்படியாவது கிளாஸ்க்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பாபா வந்து சத்சங்கம் வந்து ஆரம்பிக்கும் பொழுது, அ பா பாபா பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் தான் காட்சி கிடைச்சிருக்காரு. அப்ப மன்மோகினி தேவிக்கு வந்து என்னன்னா, ஆ அவங்க வந்து மேரேஜ் ஆனவங்க தான். ஆனா சின்ன வயசுலயே விடோ ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து முதல்ல அவங்க வந்து அதாவது ஏற்கனவே பிரம்மா பாபா பார்த்துருக்காங்க. நாலேட்ஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் பிரம்மா பாபா பார்க்கும் பொழுது, ஒரு சின்ன குழந்தை கிருஷ்ணா குட்டி கிருஷ்ணா வந்து அவங்க மடியில வந்து உட்கார்ற மாரி. அதுதான் முதல் அனுபவம். அப்ப அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த கிருஷ்ணருக்கு நான் தான் அம்மா. அப்படியே அவங்களுக்குள்ள அந்த மாரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. நிஜமாலுமே கிருஷ்ணர் வந்து மடியில உட்கார்ந்த மாதிரி எல்லாமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது வெறும் காட்சி மாதிரி இல்லாம, பிராக்டிகலா அவங்க வந்து அனுபவம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரம்மா பாபாவ பார்க்கும்பொழுது கிருஷ்ணரா பார்த்துருக்காங்க. இது யோகா பண்ணும்பொழுது மடியில வந்து அந்த குழந்தை உட்கார்ந்த மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா அவங்க வந்து எப்படி பாபா விடுவாங்க? அம்மா அம்மா வந்து ரொம்ப ஆல் ரவுண்டு சேவை பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்க வந்து ஒரு குயின் மாதிரி இருப்பாங்களாம். ஏன்னா, அந்த மல்டி மில்லியனர் ஃபேமிலி எப்படி இருப்பாங்க? அதுல அவங்க அம்மாவ ஒரு ராஜ மாதான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருப்பாங்க. பிரம்மா பாபா தான் குயின் மதர்ன்னு பேர வச்சிருக்காரு அவங்களுக்கு. அந்த மாதிரி அவங்க ஷீலேந்திரா தாதி, பிரிஜு சாந்தா தாதி இவங்க எல்லாரும் வந்து ஆ இங்க வர்றத பார்த்துட்டு ஆன்டி ஓம் மண்டலி வந்து ஃபார்ம் ஆச்சுல்ல. அந்த ஆன்டி ஓம் மண்டலியோட ஹெட்டே யாருன்னா, தீதி மன்மோகினியோட அண்ணன் தான். அவங்க அண்ணன், அப்பா எல்லாருமே ஆப்போசிட் ஆயிட்டாங்க. கிளாஸ்க்கு போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுனாங்க. அந்த ஒரு பெரிய இயக்கமே ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. ஆன்டி ஓம் மண்டலி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைங்கலாம் நீங்க ஃபோட்டோல பார்த்திருப்பீங்க. ஆதி தேவ் புக்ல. குட்டி, குட்டி குழந்தைங்கலாம் லைனா நிக்குங்க. அவங்கள வந்து போக்கூடாது. இந்த ஓம் மண்டலி உள்ளயே போக்கூடாது. அப்படிலாம் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து அந்த தீ வச்சது. இந்த மாரி வேலைலாம் பண்ணது. லக்கா ஹவுஸ் அப்படின்ட்டு ஒண்ணு இருந்ததாம். அதுக்கெல்லாம் தீ வச்சிருக்காங்க. பாபா வந்து கரெக்ட்டா பிரம்மா பாபாவோடைய அதாவது பாப் தாதா பாபா டச் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா, ஷிவ் பாபா வந்து பிரம்மா பாபா உடம்புல வந்து கிளாஸ் எடுப்பாரு, போயிடுவாரு. ஆனா, தேவைப்படுற நேரத்துல ஃபுல் டே அடிக்கடி வரணும்னா வருவாரு. அந்த மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அந்த லக்கா ஹவுஸ் வந்து தீப்பிடிச்சு எரியும் பொழுது, பாபா வந்து முன்னாடியே ஒரு 1 மணி நேரம் முன்னாடியே இவங்க எல்லாரையுமே வந்து பாபா சொல்லியிருக்காரு. கிளிஃப்டன் பீச்சுக்கு கூட்டிட்டு போங்கன்னு. அவங்க வீட்ல ஒருத்தர் கூட இல்ல. எல்லாருமே கிளிஃப்டன் பீச்ல இருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து இந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரியாது. ஓம் மண்டலி ஆப்போசிட் பார்ட்டி. அவங்க வந்து எக்கேத்துக்கே தீ வச்சுட்டாங்க. கொழுந்து விட்டு எரியுது. எல்லாரும் நெனச்சுட்டாங்க, உள்ள இருந்த குழந்தைங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்டின்ட்டு. ஆனா அவங்க ஒருத்தர் கூட ஒண்ணும் ஆவல. ஏன்னா எல்லாரும் கிளிஃப்டன் பீச்ல ஜாலியா விளையாடிட்டு வராங்க. வந்து பார்த்தானா எரிஞ்சிட்டு இருக்கு இங்க. அது மாதிரி பிரம்மா பாபாவுக்கு மட்டும் இல்ல, பூரா பிராமண பரிவாரத்துக்கே சிவ் பாபா வந்து ஃபுல் புரொடெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. இருந்தாலும் இந்த ரொம்ப ஓவரா வந்து இந்த ஓம் மண்டலி குரூப் ஆப்போசிட் பண்ணிட்டு இருந்ததுனால, உடனே வந்து தீதிய வந்து அவங்க வந்து சரண்டர் பண்ண வைக்கல. இருந்தாலும் தீதியோட ஸ்பெஷாலிட்டீஸ் வந்து பாபா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்ப தீதி, அதுக்கப்புறம் குயின் மதர், அப்புறம் ஷீலேந்திரா தாதி, அதுக்கப்புறம் வந்து பிரிஜ் சாந்தா தாதி. இவங்க எல்லாம் வந்து ஒரு தனியா ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு பணத்துக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எல்லார்ட்டயும் நெறைய பணம் இருந்தது. அதனால அவங்க தனியா வந்து வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க. அதுல வந்து இந்த குழந்தைங்கலாம் ஓம் மண்டலில பாபா அட்மிஷன் பண்ணார் இல்லையா? அப்ப இந்த குல்சார் தாதிக்குலாம் 8 வயசு, 9 வயசுலாம் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நெறைய குழந்தைங்க அதுல வந்து ஜாயின் பண்ணாங்க. ஒரு 80 குழந்தைங்க இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் தச்சு குடுக்குறது. அதெல்லாம் வந்து மன்மோகினி தீதி பண்ணியிருக்காங்க. அவங்கலாம் அவங்க அம்மாலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அத்தனை குழந்தைங்களுக்கும் யூனிஃபார்ம் தச்சு குடுக்குறது. இது இதுதான் வந்து அவங்களுடைய டியூட்டி. வெளியில வேற இருக்காங்க. கிளாஸ்க்கு போவாங்க. தனியா தங்கியிருக்காங்க. யூனிஃபார்ம் தச்சு குடுப்பாங்க. அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தது.
ஆ நல்லாவே புருஷார்த்தம் பண்ணிட்டு இருப்பாங்க, மன்மோகினி தீதி. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த பார்ட்டிஷன் நடந்தது. இந்தியா, பாகிஸ்தான் பிரிவினை வந்தது. அப்ப இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு பிரம்மா பாபாவுக்கு சிவ பாபா டச் பண்ணியிருக்காரு. இந்தியால ஒரு ஆன்மீக நிறைஞ்ச ஒரு மலை ஒண்ணு இருக்கு. பகாடு. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பகாடு ஒண்ணு இருக்கு. அங்க நீ யஜ்யத்த ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல் பகாடு எங்க இருக்குன்னு தெரியாது. இந்தியால இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா மன்மோகினி தீதியோட ரிலேஷன்லாம் அவங்க அண்ணா, அண்ணி அவங்கலாம் மும்பைல இருந்தாங்க. ஆக்சுவலா நம்ம பெகரி பார்ட்லாம் வரும்போதெல்லாம் அவங்கலாம் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. அவங்க அவங்க இடத்துக்கு இவங்க போயிருக்காங்க. அவங்க அண்ணா, அண்ணி கொஞ்சம் சகயோகி அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "ஆ இங்க நெறைய மலைங்க இருக்கு. எந்த மலைன்னு தெரியலையே. இந்த ஸ்பிரிச்சுவல் பகாடுன்னா அது எப்படி இருக்கும்னு தெரியல. எங்க போய் தேடுறதுன்னு ஒண்ணும் புரியல அவங்களுக்கு." இருந்தாலும் மலை மலையா போய் தேடி இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச பல மலைகள் அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்ப அவங்க அவங்க அண்ணன் வீட்ல தானே அவங்க இப்போதைக்கு அங்க தான் இருக்காங்க, மும்பைல. அப்ப அவங்க வீட்டுக்கு ஒரு சாமியார் இருக்கிறாரு. அவரு அந்த காலத்துலலாம் சாமியாருங்கலாம் வீட்டுக்கு போவாங்க. அவங்களுக்கு இந்த பாத அபிஷேகம் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே விழுந்து வணங்குவாங்க. இது மாரிலாம் நெறைய நடக்கும். அந்த மாரி ஆ மன்மோகினி தீதி பார்க்கறதுக்காக ஆ ஆ அவங்க ஆக்சுவலா அவங்க ஃபேமிலிய பார்க்கறதுக்காக அந்த சாமியார் வந்திருக்காரு. அப்ப இவங்க தீதிய அவரு பார்த்திருக்காரு. அப்ப தீதிய பார்த்தோனே கேட்டிருக்காங்க, "நீங்க அந்த தாதா லேக்கராஜ் அவங்களுடைய குரூப்பா நீங்க?" அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, "ஆ இங்க ஏதாவது ஆன்மீக மலை ஏதாவது இருக்கா பக்கத்துல?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பக்கத்துல ஒரு மலை இருக்கு. அது அது உண்மையிலேயே ஆன்மீக மலைதான். அங்க ரிஷி முனிவர்கள் தபஸ் பண்ண இடம். இங்க இந்த அத்ரி ரிஷி, அனுசூயா அவங்கலாம் தபஸ் பண்ண இடம். இது அதுக்கப்புறம் அந்த விஸ்வாமித்திரர் அந்த மாரி வால்மீகி அது மாரி நெறைய பேர் இங்க வந்திருக்காங்க. நெறைய ரிஷிகள் இங்க தபஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரிலாம் முக்கியமா வசிஷ்டரோட ஆஷ்ரமம் மவுண்ட் அபுல இருந்திருக்கு. அது மாதிரி இங்க நெறைய இருக்கு. நெறைய ரிஷிகளோட ஆசிரமம் இருக்கு. குகைகள்லாம் இருக்கு. இங்க நெறைய பேரு தபஸ் பண்ண இடம். அதனால ஆன்மீக மலைன்னா அது அபுமலை தான். அப்படின்னு அந்த சாமியார் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அப்ப பாகிஸ்தான்ல தான் இருக்குது எக்கேம். இன்னும் ஷிஃப்ட் ஆகல. அ இந்துஸ்தான், பாகிஸ்தான் பிரிச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆ தாதிய தான் பாபா அதாவது மன்மோகினி தீதிய தான் அனுப்பிச்சிருக்காரு. ஏன்னா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் எல்லாருமே மல்டி மில்லியனர்ஸா இருந்ததுனால, அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் ஒரு வேள தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனச்சு அனுப்பிச்சிருக்காரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க போய் பார்த்துட்டு சொன்னாங்க, "இங்க அபு மலைன்னு ஒண்ணு இருக்காமா. அது ஸ்பிரிச்சுவல் மலையாம் அது. அங்க நெறைய ரிஷிகள்லாம் தவம் பண்ண இடமாம். இன்னும் கூட அங்க நெறைய குகைகள்லாம் இருக்கு. அந்த வசிஷ்டரோட ஆசிரமம்லாம் அங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம்." அப்படின்லாம் சொல்றாங்க. சரி நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பாபா முடிவு பண்றாரு. பாபா டிரான்ஸ்ல பார்த்த ஒரு மலை அபுமலையும் ஒத்து வருது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாரு, ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அது கூட இல்லாம அவங்க இடம் வேற போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த அந்த அபுமலைன்னு அந்த சாமியார் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க நேர்ல போயிருக்காங்க. அது பாபாக்கு சொல்றதுக்கு முன்னாடியே. நேர்ல போய் அந்த இடத்தோட வைப்ரேஷன் எப்படி இருக்கு? அங்க இப்போ அவங்க 300 பேர், 350 பேர் இருக்காங்கல்ல. அவ்வளோ பேர் வந்தாலும் அங்க தங்க முடியுமா? அப்படின்லாம் பார்த்துருக்காங்க. அப்பதான் அவங்க இந்த பிரிட்ஜ் கோட்டா ஹவுஸ் அதெல்லாம் பார்த்துருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து பாபாட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இங்க வந்து 300 பேர் தங்குறதுக்குலாம் இடம் இருக்கு. அப்படின்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணி இங்க வந்தாங்க. முதல்ல கோட்டா ஹவுஸ்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்ஜ் கோட்டைக்கு வந்துட்டாங்க. ஆ அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் பாண்டவ பவனுக்கு வந்தது. எக்கியம். அப்ப அதுல எக்கியத்துல ஒரு முக்கியமான ரோல் அதெல்லாம் வந்து மன்மோகினி தேவி ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம அம்மா வந்து எக்கியத்திலேயே இருப்பாங்க. ம். பிரம்மா பாபா கூட இருந்து எல்லா சேவையும் பண்ணிட்டு இருப்பாங்க. மன்மோகினி தீதி வந்து வெளியில போய் சேவை பண்ணாங்க. பிரகாஷ் மணி தாதி, மன்மோகினி தீதி, ஜானகி தாதி, குல்சார் தாதி எல்லாருமே ஆ குல்சார் தாதி வந்து லக்னோல சேவை பண்ணாங்க. ஜானகி தாதி வந்து பூனேல வந்து சேவை பண்ணாங்க. ஆ அந்த மாதிரி பிரகாஷ் மணி தாதி வந்து மும்பைலயும் இருந்தாங்க, டெல்லிலயும் இருந்தாங்க. அப்ப மன்மோகினி தீதி அவங்களும் டெல்லில இருந்தாங்க. டெல்லில இருந்து நெறைய சேவை வந்து பண்ணுவாங்க. அங்கங்க கான்பூர் நெறைய இடம். எல்லாம் நெறைய சென்டர் வந்து டெவலப் பண்ணி அங்க ஒரு உட்கார வச்சுட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி புதுசா ஒரு சென்டர் உருவாக்குவாங்க. கூட ஒரு கன்னியா கூட்டிட்டு போவாங்க. அவங்களுக்கு நல்ல ட்ரெய்னிங் குடுப்பாங்க. அப்புறம் அந்த கன்னியாவே அந்த இடத்த பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து நெறைய சென்டர்ஸ்லாம் உருவாக்குனாங்க அந்த காலத்துல. அது பெக்கரி பார்ட் நடக்கிற டைம்ல. அதுக்கப்புறம் ஆ மன்மோகினி தீதி வந்து முதல்ல சென்டர் வந்து உருவாக்குறதுக்காக வெளியில போன 5 பேர்ல, அதுல மன்மோகினி தீதியும் ஒருத்தவங்க தான். அவங்க வந்து ஒரு 5 பேரு. மன்மோகினி தீதி, பிரகாஷ் மணி தாதி, சந்திரமணி தாதி, அப்புறம் ஜானகி தாதி, அப்புறம் இன்னொரு தாதி. 5 பேரும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாபா சொன்னாராம். நீங்க வெளியில போய் சேவா பண்ணலாம் அப்டின்ட்டு. ஏன்னா எகிப்துல இந்த பிகிரி பார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப வெளியில போய் பாபாவோட நாலேட்ஜ் குடுங்க. ஆ இவ்ளோ நாள் வந்து நீங்க தபஸ்யா பண்ணீங்க. முதல் 14 வருஷம் வெறும் தபஸ்யா மட்டும்தான். வெளி உலகம்லாம் என்னன்னே தெரியாம தான் பாபா வந்து வளர்த்திருக்கிறாரு. யோகா பண்ணுவாங்க, கிளாஸ் கேட்பாங்க, கருமண சேவை பண்ணுவாங்க. வேற எதுவுமே அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் வெளியில எப்படி பாஷன் பண்ணணும், யார்கிட்ட எப்படி பேசணும், அந்த மாரிலாம் வந்து ட்ரெய்னிங் வேற குடுத்திருக்கிறாரு பாபா. அவ்வளோதான் தெரியும். மத்தபடி வந்து சென்டர்லாம் உருவாக்குறத பத்திலாம் ஒரு ஐடியாவே இல்ல. அப்ப இந்த இந்த ஒரு 5 பேரு மன்மோகினி தீதி, பிரகாஷ் மணி தாதி அவங்கலாம் அவரு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஒரு தென்னங்கீத்துல ஒரு ஷெட்டு மாரி. அங்க வந்து 5 பேரும் உட்கார்ந்து யோகா பண்ணியிருக்காங்க. அங்க போறவங்க வரவங்கலாம் ஏதேதோ தேவிகள். அது சிவபாபா என்ன பண்றாரு, கொஞ்சம் கமால் பண்ணணும்ல. ஏன்னா இது அவரோட எக்கியத்த டெவலப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் வெளியில 5 சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. மத்தவங்க கண்ணுக்கு வந்து ஒரு தேவியா காட்சி குடுக்க வச்சிருக்காரு. இப்ப 5 தேவிகள் உட்கார்ந்து காட்சி குடுக்குற மாரி நெனச்சுக்கிறாங்க. ஆனா இவங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு எக்ஸிபிஷன் செட்லாம் இப்ப கிடையாது. சேவைக்கே ஒரு சாதனமே கிடையாது. இவங்க வந்து அந்த ஷெட்ல பெஞ்ச் போட்டிருக்கும். கீழ ஒரு பெஞ்சு, மேல ஒரு பெஞ்சு. கீழ ஒரு 3 பேரு, மேல 2 பேரு உட்கார்ந்து தபஸ் பண்ணுவாங்க. மொத்தமே 5 பேர் தான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தபஸ் பண்ணுவாங்க. அப்புறமா அங்கேயே தான் தூங்கியிருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒருத்தர் வந்து இந்த மல்யுத்தம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் எப்படி இவங்களெல்லாம் வந்து மத்தவங்கலாம் தேவிகள் மாதிரி வணங்குறாங்க. வணங்கிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுட்டு போவாங்க போல இருக்கு. அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. அந்த ஃப்ரூட்ஸ் தான் சாப்பாடு. அந்த டென்ட் தான் அவங்க தங்குற இடம். அந்த தென்னங்கி தென்னங்கீத்து இருக்கிற இடம். 5 பேர் அங்க தான் இருந்தாங்க. அப்ப அந்த மல்யுத்தத்துக்கு போறவரு எப்ப போனாலும் ஃபெயில் ஆயிடுறாரு. அதனால இந்த முறை வந்து இந்த தேவிகள வணங்கிட்டு போறேன். நான் வந்து ஏதாவது நம்மளுக்கு ஜெயிப்போமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க இவங்களெல்லாம் தேவிகளா நினைச்சு வணங்கிட்டு போயிருக்காரு. அதுல அவரு ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து அந்த காலத்துல ரூ. 1000 குடுத்துருக்காங்க. அது ரூ. 1000 பார்த்த உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. அப்ப அந்த தேவிகள்னால தான் நம்மளுக்கு வந்து இவ்ளோ பைசா கிடைச்சிருக்கு. அதனால அவங்க பாவம் நைட்லாம் கூட அந்த டென்ட்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு ரெண்ட் வாங்கி குடுக்கணும்னு தோணுனது அந்த மல்யுத்த வீரருக்கு தான். அப்புறம் ஒரு வீடு வாங்கி ரென்ட்டுக்கு குடுத்துருக்கிறாரு. அப்புறம் அந்த ஒரே ஒரு ரூம் தான்.
அந்த ரூம் தான் பாபா ரூமு. அந்த ரூம் தான் கிச்சனு. அந்த ரூம் தான் கிளாஸ் ரூமு. அந்த ரூம் தான் எல்லாமே. அவங்களுக்கு பெட்ரூமு. எல்லாமே ஒரே ரூம் தான். காலையில அமிர்த வேலை அங்க தான் பண்ணிப்பாங்க. கிளாஸ் அங்க தான் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி சில வருஷங்கள் அவங்க அந்த ஒரே ரூம்ல தான் இருந்திருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெவலப் ஆயி தான் வந்து சென்டர் வந்து விருத்தியாச்சு. ஒவ்வொரு சென்டர் வளர்ச்சி அடையறதுக்கு பின்னாடி பல சகோதரிகளோட தியாகம், தபஸ்யா, அப்புறமா தான் சேவா. இப்பலாம் வரவங்க முதல்ல எடுத்த உடனே சேவையில வரும்போது தான் கிளாஷ்லாம் நடக்குது. ஆனா அந்த காலத்துல நெறைய தியாகம் பண்ணியிருக்காங்க. அவ்ளோ தபஸ் பண்ணியிருக்காங்க. மத்தவங்க கண்ணுக்கு அவங்கள பார்த்தா தேவி தான் தெரியுமே தவிர, பிசிக்கல் பாடி வந்து கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்து தபஸ்லயே அவங்க வந்து இருந்திருக்காங்க அந்த காலத்துல. அதுக்கப்புறம் வந்து சென்டர் டெவலப் பண்ணி குடுத்துருக்காங்க. இது மாதிரி இருக்கும்போது, அம்மா வந்து சரீரம் விட்டதுக்கு அப்புறம், பாபா வந்து மன்மோகினி தீதிய வந்து மதுபனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப பிரகாஷ் மணிதாதி வந்து வெளி சென்டர் எல்லாமே பொறுப்பா எடுத்து பார்த்துப்பாங்க. மன்மோகினி தீதி வந்து பார்த்தீங்கன்னா, மதுபன்ல அங்க இருக்கக்கூடிய சரண்டர் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அவங்களுக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைக்கு சொல்யூஷன் குடுக்குறது. இதுதான் அவங்க வந்து மன்மோகினி தீதி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா மன்மோகினி தீதி வந்து அந்த காலத்துலலாம் வந்து இந்த ராயல் ஃபேமிலில இருக்கிறவங்க லேடீஸ்லாம் படிக்க வைக்க மாட்டாங்க. வெளிலலாம் அனுப்பவே மாட்டாங்க. ஸ்கூலுக்கு கூட அனுப்ப மாட்டாங்க. தீதியா வந்து ஹிந்தி கத்துக்கிட்டாங்க. தீதியா வந்து ஆ எல்லாத்தையும் கத்துக்கிட்டு, முதல் லைன்ல உட்காந்து முரளி வந்து எழுதுவாங்க. ஆ ஒரு நாள் கூட தீதி வந்து முரளி மிஸ் பண்ணவே மாட்டாங்க. பிரகாஷ் மணிதாதி தான் முரளி படிப்பாங்க. தீதி வந்து முரளி படிச்சதும் கிடையாது. மன்மோகினி தீதி. அதே மாதிரி அவங்க வந்து பப்ளிக் ஸ்பீச் பண்ணதும் கிடையாது. அவங்க வந்து கர்மண சேவா பண்ணியிருக்காங்க. தாரணை பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற சகோதர, சகோதரிகளுக்கு பாலனை பண்ணியிருக்காங்க. ஆ நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டா இருந்திருக்காங்க. 3:30ன்னா தீதி வந்து அவங்க கதியில உட்காந்து யோகா பண்ணுவாங்க. அந்த மாதிரி. ஒரு நாள் கூட அமிர்த வேலை மிஸ் பண்ணது கிடையாது. ஒரு நாள் கூட மன்மோகினி தீதி வந்து முரளி கிளாஸ் மிஸ் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி. அப்ப தீதி வந்து முரளி கிளாஸ்ல கொஸ்டின் ஆன்ஸர்லாம் எடுப்பாங்களாம். அப்ப தீதியோட டைரி பார்த்து தான் வந்து முதல்ல இந்த ராஜீவ் பாய்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். முதல்ல ஹெட்டிங் வருது. கொஸ்டின் ஆன்சர் வருது. வரதான ஸ்லோகன்லாம் வருதுல்ல. இதெல்லாம் வந்து ஆக்சுவலா கத்துக் குடுத்ததே மன்மோகினி தீதி தான். அவங்க முதல்ல அந்த டைரியில தான் அவங்க வந்து எழுதி வைப்பாங்க. கொஸ்டின் ஆன்சர். ஒரு முரளில ஒரு 10 கொஸ்டின் ஆன்சர் எழுதி வைப்பாங்களாம். அதுக்கப்புறமா இந்த இந்த மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின் ஆன்சராவது நம்ம வந்து போட்டோம்னா, ஞாபகம் இருக்கும் இல்லையா மத்தவங்களுக்கு. வாணி ஃபுல்லா மறந்தா கூட, இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜீவ் பாய கூப்பிட்டு உட்கார வச்சு ஆக்சுவலா ராஜீவ் பாய் வந்து ஆ சிந்தி கிடையாது. அவரு ஹிந்தி தான் அவரு. ஆ உத்தரப்பிரதேசம் அவரு. அவரோட ஊரு. இருந்தாலும் மன்மோகினி தீதி வந்து சிந்திலாம் கத்துக் குடுத்துருக்காங்க. அதான் நல்லா பாலனை பண்ணியிருக்காங்க. குழந்தை மாதிரி பாலனை பண்ணியிருக்காங்க. எல்லாம் சிந்திலாம் கத்துக் குடுத்து, அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் எப்படி எடுக்கிறது வாணியிலிருந்து, அதுல வரதானம் எப்படி எடுக்கிறது, ஸ்லோகன் எப்படி எடுக்கிறது, அது எல்லாமே வந்து தீதி தான் வந்து கத்துக் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தீதி தீதி வந்து தன்னை ஒரு கோபிகா அப்படிதான் நினைப்பாங்களாம். ஏன்னா அவங்க பேரு லௌகீக பேரு வந்து கோபியா இருந்ததுனால, தன்னை வந்து நான் கிருஷ்ணரோட கோபிகா அந்த மாதிரி தீதி வந்து நினைப்பாங்க. நல்லா சேவை நடந்துட்டு இருந்தது. அப்புறம் பிரகாஷ் மணிதாதி, மன்மோகினி தீதி 2 பேருமே சேர்ந்து தான் வந்து எக்கியத்த பார்த்துக்கிட்டாங்க. அ சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ சிலர் சில பிகேசிஎஸ் என்ன பண்ணுவாங்க, பிரகாஷ் மணிதாதிட்ட போய் ஏதாவது சொல்றாங்கன்னா, அவங்க நியமம், மரியாதை ஏதோ சொல்லிட்டாங்க. இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும். இது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, சில பிகேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சரண்டர் சரண்டர் ஆனவங்க. நேரா போயிட்டு மன்மோகினி தீதிட்ட சொல்லுவாங்களாம். அதாவது பிரகாஷ் மணிதாதிட்ட அவங்க சொன்னதே சொல்ல மாட்டாங்க. டைரக்ட்டா பேசுற மாரி மன்மோகினி தீதிட்ட சொல்லுவாங்களாம்.
மன்மோகினி தீதியோட அட்வைஸும் அதேதான் இருக்குமா. ஆக்சுவலா அப்பலாம் செல்ஃபோன்லாம் கிடையாது. 2 பேரும் பேசிக்கூட மாட்டாங்க. அவங்க வேற பில்டிங்ல இருப்பாங்க. இவங்க வேற பில்டிங்ல இருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்களோட எண்ணங்கள் வந்து மேட்ச்சா இருக்கும். தா அ பிரகாஷ் மணிதாதி என்ன சொல்றாங்களோ, அதுதான் மன்மோகினி தீதி சொல்லுவாங்க. மன்மோகினி தீதி என்ன சொல்றாங்களோ, அதுதான் பிரகாஷ் மணிதாதி சொல்லுவாங்க. அது அந்த காலத்துல சொல்லுவாங்களாம். அ "ஈருயிர் ஓருயிர் ஈருடல்ல இருக்கிறாங்க." அப்படின்லாம் பேசிப்பாங்களாம். அந்த மாதிரி அதாவது தாட்ஸ் வந்து மேட்ச் ஆகும். பிரகாஷ் மணிதாதிக்கும், மன்மோகினி தீதிக்கும். அந்த மாதிரி எக்கேயம் வந்து நடந்துட்டு இருந்தது. எக்கியத்துல நெறைய டெவலப்மெண்ட்லாம் வர ஆரம்பிச்சது. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வர ஆரம்பிச்சது. இப்ப ஜானகி தாதிலாம் வந்து லண்டன் போயிட்டாங்க. ஆ நெறைய சேவை வந்து நடந்தது. அப்ப மன்மோகினி தீதி அங்க தான் இருந்தாங்க. பிரகாஷ் மணிதாதி, மன்மோகினி தீதிலாம் வந்து அ இங்க மதுபன்ல தான் இருந்தாங்க. இப்ப 1983ல வந்து ஒரு முறை வந்து என்னாச்சுன்னா, இதே நாள் தான். இதே நாள்னா நான் ஒரு ஒரு 1 மந்த் பிஃபோர் 1983ல ஜூன் மாசம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க வந்து பாத்ரூம்ல ஸ்லிப் ஆயி விழுந்துட்டாங்க. பாத்ரூம்ல ஸ்லிப் ஆயி விழுந்த உடனே அ நெத்தியில வந்து ஒரு கட்டி மாதிரி இருந்துருச்சு. அப்ப வந்து சொல்லியிருக்காங்க, "இது ஆப்பரேஷன் பண்ணணும்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தாதி மன்மோகினி தீதி வந்து சொல்லியிருக்காங்க, பாபா என்ன சொன்னாலும் நாம வந்து ஓகே தான்." பாபா வந்து சொன்னாரு, இது என்ன ஆப்பரேஷன்? சின்ன ஆப்பரேஷன் தான் ஒண்ணும் பண்ணிக்கோங்க." அப்படின்னு சொன்னாங்களாம். கட்டினா, அந்த கட்டி பிரெயின்ல இருக்கு ஆக்சுவலா. ஆ நெத்தியில இல்ல, பிரெயின்ல இருக்கு. ஆ அதனால வீங்கி இருக்கு நெத்தி. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கு கட்டி. அப்புறம் அதனோட இம்பார்ட்டன்ஸ்லாம் அப்ப அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்பெஷல் டாக்டர் வந்து இந்த பிரெயினுக்காக ஸ்பெஷலிஸ்ட் அ மும்பைல வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டர் பேரு வந்து பகவதி. அவங்க தான் வந்து ஆப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்பரேஷன்லாம் சக்சஸ் ஆயிடுச்சு. ஆப்பரேஷன் முடிஞ்சு எல்லாரையும் வந்து சந்திச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்துருக்காங்க. தீதிய வந்து. அப்புறம் தீதிய வந்து இப்போ இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு அவங்க வந்து ஐசியூல இருப்பாங்க. நாளையிலருந்து தீதி வந்து நார்மல் வார்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த டாக்டர் பகவதி. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவங்கவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, அன்னைக்கு நைட்டு ஆக்ஸிஜன் சிலிண்டர் வந்து பத்தாம போயிருக்கு. இப்ப தான் ஆப்பரேஷன் நடந்திருக்கு. அதுவும் பிரெயின்ல ஆப்பரேஷன். சிலிண்டர் தீர்ந்து போச்சு, ஆக்ஸிஜன் சிலிண்டரு. அத மாத்தணும்ல. அத மாத்துறதுக்கு யாருமே அங்க நர்ஸ் இருந்திருக்காங்க. நர்ஸ் வந்து அத கவனிக்காம விட்டுட்டு இருக்காங்க. அப்ப பிரெயின்க்கு வந்து ஆக்ஸிஜன் போகாததுனால, அவங்க வந்து கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா டாக்டர் வந்து அடுத்த நாள் அவங்கள வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு கொண்டுட்டு வரணும்னு தான் வந்திருக்காங்க. வந்து பார்த்தா இவங்க கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க. அப்ப ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே கொஞ்ச நாள் வந்து கோமா ஸ்டேஜ்ல அந்த மாரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து தாதி தீதி வந்து ஆ எப்படியாவது அவங்கள வந்து கொண்டுட்டு வரணும், நார்மல் ஆக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே போராடி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆ இதுக்கு வந்து அந்த டாக்டர் பகவதிட்ட வந்து கேட்டிருக்காங்க. வேற ஏதாவது வழி இருக்கா? இவங்கள கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளியில கொண்டுட்டு வர்றதுக்கு? ஏன்னா அவங்க ஒரு 10, 11 நாள், 13 நாள் கோமா ஸ்டேஜ்லயே இருந்திருக்காங்க. அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, ஜெர்மன்ல வந்து இதுக்கு ஒரு மெடிசன் இருக்கு. அது வந்து இம்மீடியட்டா வந்துருச்சு அப்படின்னா, ஆப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெர்மனிக்கு யார் போறது? சரி கார்கோல வந்து வரவழைக்கணும் அப்படின்னு, ஆம் ரமேஷ் பாய் அவன் ஆக்சுவலா இப்பலாம் வந்து இவங்க எல்லாருமே ம் மும்பைல தான் இருக்காங்க. ரமேஷ் பாய் வந்து ஆர்டர் பண்ணிட்டாரு. கார்கோல வருது. அப்ப இப்ப மதுபன்ல உஷா பேன் இருக்காங்க இல்லையா? அவங்க தான் அத ரிசீவ் பண்றதுக்காக போறாங்க. 1008 கேள்வி கேட்கறாங்களாம். அந்த மெடிசின் குடுக்க மாட்டேங்கிறாங்க. காலையில 10 மணிக்கு வந்துருச்சு கார்கோல. ஆனா அவங்க குடுத்தது வந்து 4 மணிக்கு தான். அவங்க அந்த வாங்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் தான் போறாங்க டாக்ஸி பிடிச்சு.
போய் பார்த்தான்னா, அந்த ஆக்ஸிஜன் அந்த அந்த டாக்டர் பகவதி வந்து இன்ஜெக்ஷன் எடுத்துட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டா அவங்க கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளில வந்துருவாங்க. இன்ஜெக்ஷன் எடுத்தாச்சு. ஆனா அது போடுறதுக்குள்ள அவங்க சரீரம் விட்டுட்டாங்க. அது என்னன்னு சொல்றது? அ அந்த ஆக்ஸிஜன் காணாம இல்லாம போச்சு. அந்த நர்ஸ் கேர்லெஸ்னஸ். அப்புறம் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டாங்க. ஆனா போடுறதுக்குள்ள அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு முரளில வந்து பாபா வந்து சொல்லியிருந்தாரு. அவங்க வந்து இறந்து போனதுக்கு வந்து எல்லாரும் வந்து டாக்டர் மேல குறை சொல்லியிருக்காங்க. டாக்டரால தான் ஒரு சின்ன ஆப்பரேஷன் தானே, இது கூட அவங்களால பண்ண முடியலையா அப்படின்னு. ஆப்பரேஷன் முடிச்சு அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஆப்பரேஷன் நடந்திருக்கு. எல்லாரும் அவங்கள பார்த்திருக்காங்க. அவங்களும் கையில காமிச்சிருக்காங்க. கான்ஷியஸ்னஸ் வந்திருக்கு. ஆனா அடுத்த நாள் தான் அவங்க கோமா ஸ்டேஜ்க்கு போயிருக்காங்க. இந்த ஆக்ஸிஜன் பற்றாக்குறையினால. அதனால பாபா வந்து முரளி எடுக்கும்போது சொன்னாராம். இந்த விஷயம் வந்து அந்த நர்ஸோட கேர்லெஸ்னஸ்ன்றது ஒரு சிலருக்கு தான் தெரியும். முக்கியமா பாபாவுக்கு தெரியும். மத்தவங்க எல்லா பழியும் அந்த டாக்டர் மேல தான் போட்டுருக்காங்க. டாக்டரால தான் அந்த அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாபா முரளில சொன்னாரு, அவங்க இறந்ததுக்கு வந்து பகவானும் காரணம் இல்ல, பகவதியும் காரணம் இல்ல. பகவதி வந்து டாக்டர் பேரு. அதனால டாக்டராலயும் அவங்க இறக்கல. கடவுளும் காரணம் இல்ல. அவங்க வேலை அவங்க முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து கருமாத்தீத நிலைய அடைஞ்சுட்டாங்க. அதனால தான் கரெக்ட்டா கிடைக்க வேண்டிய பாருங்க இன்ஜெக்ஷன் கையில வந்துருச்சு. அத போட்டிருந்தா அவங்க கோமா ஸ்டேஜ்லருந்து வெளில வந்திருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க இறந்துட்டாங்க. இதான் ட்ராமா. அதான் பாபா வந்து சொல்லியிருக்காரு. அவங்க கர்மாத்தீத்த நிலைய அடைஞ்சுட்டாங்க. நம்ம எவ்வளதான் நம்மளோட அதாவது மத்தவங்க எல்லாருமே அவங்கவங்களால முடிஞ்சது எல்லாமே ட்ரை பண்ணாங்க. ட்ராமா. அத மீறி நடக்குதுன்னா, ட்ராமா இல்ல. அப்படின்னு சொன்னாரு. அது அந்த நாள் தான் இன்றைய நாள். அதாவது 83ல ஜூலை 28ஆம் தேதி மன்மோகினி தீதி வந்து ஸ்தூல சரீரத்த விட்டுட்டு, அவங்க கர்மாத்தீத நிலைய அடைஞ்சுட்டு போயிருக்காங்க. அந்த டைம்லயே 3 பேரும் சரீரம் விட்டுருக்காங்க. பாபா சொன்னாராம், இந்த ராதே கிருஷ்ணா இவங்கலாம் ஜென்மம் குடுக்க போறாங்க. முக்கியமா தீதிக்கு வந்து ஆசை என்னன்னா, கிருஷ்ணருக்கு அம்மாவா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆசை தீதிக்கு. ஏன்னா அவங்க முதல் காட்சியா அதானே பார்த்தாங்க. கண்டிப்பா அப்படிதான் வருவாங்க அப்படின்னு பாபா வந்து சொல்லியிருக்காரு. இப்ப தீதி வந்து நம்மளுக்காக ஒரு சில அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலாமா? கதை கேட்டாச்சு. தீதியோட லைஃப் ஹிஸ்டரி. அவங்க வந்து நம்மளுக்காக என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். படிக்கலாமா? बाबा ने संपन्न बनाने लिए हम बच्चों को श्रीमत दी है. பாபா வந்து நம்மள வந்து சம்பன்னம் ஆக்குறதுக்காக நம்ம எல்லாருக்குமே பாபா தான் ஸ்ரீமத் வந்து குடுக்குறாரு. நம்மளுக்கு ஸ்ரீமத் குடுக்குறது ஸ்வயம் பகவான். கடவுளே வந்து ஸ்ரீமத் வந்து குடுக்குறாரு. श्रीमत पर चलने का आधार है एक बल एक भरोसा. இதெல்லாம் தீதியோட கிளாஸ் இது. ஸ்ரீமத் படி நாம நடக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு விஷயத்துல நம்ம வந்து நம்பிக்கை இருக்கணும். எனக்கு வந்து ஒரே பலம், ஒரே நம்பிக்கை. அது வந்து இறைவன் தான். பாபா மேல அவ்ளோ நம்பிக்கை இருக்கணும். ஒரே பலம், ஒரே நம்பிக்கை வந்து இருக்கணும். ये श्रीमत की नींव है. बाबा के हर इशारे को हम एक्ट में तभी ला सकेंगे जब पूरा फेथ होगा. இப்ப பாபா சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீமத் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து இந்த பில்டிங்கோட அஸ்திவாரம். இந்த யக்கியத்தினுடைய அஸ்திவாரம் வந்து ஸ்ரீமத் தான். இப்ப வந்து பாபா சொல்றாரு, பாபா என்னெல்லாம் இஷாரா குடுக்குறாரோ, அத நாம வந்து நடைமுறையில கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, முதல்ல பாபா மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும். இன்னைக்கு கூட பாபா என்ன அருமையா பேசினாரு இல்லையா? இது யாரோட சேவா? யாரோட யக்கியம்? அ நான் நான் செஞ்சேன்னு நெனைச்சா மார்க் கிடையாது. எவ்ளோ சொன்னாரு இல்லையா? அத வந்து ம் எவ்ளோ உண்மையிலேயே 10 முறை படிக்கணும். அவ்ளோ அருமையா இருந்தது இன்னைக்கு வந்து கிளாஸ், முரளி கிளாஸ்.
அந்த மாதிரி வந்து பாபா மேல ஃபெய்த் இருந்தாதான், அவரு சொல்ற விஷயங்கள் மேல கூட ஃபெய்த் வரும். அப்புறம் அவரு சொல்ற ஸ்ரீமத் படி நாமளும் நடப்போம். जिसमें फेथ होता है, उसकी राय में कभी अपने राय மிக்ஸ் नहीं हो सकती. இப்ப பாபா மேல வந்து உண்மையான அன்பு இருந்தது அப்படின்னா, அந்த ஸ்ரீமத்துல நம்ம வந்து இந்த மன்மத்து அதெல்லாம் வந்து மிக்ஸே பண்ண மாட்டோம். ஸ்ரீமத் படிதான் நடக்கும். एक बाबा की राय पर चलने से हल्के रहेंगे. நம்ம வந்து எப்படி நடக்கணும்? பாபா நம்மளுக்கு முரளி மூலமா ஸ்ரீமத் வந்து குடுக்குறாரு. அப்ப முரளின்படி நம்ம நடக்கும் பொழுது நம்ம மனசு வந்து எப்படி இருக்கும்? லேசா இருக்கும்ல. இல்ல யார ஆளுக்கு ஆள் ஒரு ஒரு டைரக்ஷன் குடுப்பாங்க. இப்ப நம்ம யார டைரக்ஷன் படி நடக்கிறது? அது ஒரே குழப்பமா இருக்கும். இன்னைக்கு பாபா முரளில இப்படி சொல்லிட்டாரா, சரி நான் பாபா சொல்ற டைரக்ஷன் படி நடக்கிறேன் அப்படின்னு நெனச்சா, நம்மளுடைய மனசே லேசா இருக்கிறது ஃபீல் பண்ணலாம். இதெல்லாம் தாதி சொல்றாங்க. இது மன்மோகினி தீதி சொல்றாங்க. बाबा ने कहा है, जिम्मेवारी बाबा को दे दो और खुद हल्का रहो. பாபா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களோட பொறுப்ப உங்களுக்கு ஆளுக்கு ஒரு கடமைகள் இருக்கும், பொறுப்பு இருக்கும். நான் தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது ஃபீல் பண்ணுவீங்கல்ல. ஆனா அந்த பொறுப்ப என்கிட்ட குடுத்துருங்க. நீங்க லேசா இருங்க அப்படின்னு பாபா வந்து சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் தீதி வந்து செஞ்சு இருக்காங்க. பொறுப்ப வந்து பாபாட்ட குடுத்துட்டு ஃப்ரீ ஆயிருக்காங்க. अगर किसी के मन में ये संकल्प चलता है कि बाबा तो अब साकार में नहीं है, तो ये भी संशय है. தீதி சொல்றாங்க. இப்ப தீதிலாம் இருக்கும்போது சாக்கார பிரம்ம பாபா கிடையாதுல்ல. நாம இருக்கும்போது அவ்யக்த பாபாவே இல்ல. ஆனாலும் நம்மளுக்கு வந்து தெரியும், பாபா சூக்ஷ்மமா இருக்கிறாரு. நல்லாவே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா, இன்னைக்கு முரளி கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். பாபா எல்லாத்தையும் பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி யாருக்கு வந்து பாபா சாக்காரத்துல இல்ல, அவ்வியக்தமாயிட்டாரு அப்படின்னு நெனச்சா, அது கூட சந்தேகம் தான். கடவுளே சந்தேகப்படுத்துற மாரி. அதனால வந்து பாபா நம்ம கூட இல்லன்னு நெனைக்கிறதே கடவுள சந்தேகிக்கிற மாதிரி அர்த்தம். பாபா நம்ம கூட இருக்கிறாரு. சர்வ வியாபி கிடையாது. ஈஸ்வர் சர்வ வியாபி கிடையாது. ஆனா, அவரு வந்து பகுரூபி. பல ரூபம் வந்து எடுக்குறாரு. अमृत वेले विधि पूर्वक योग में बैठते हैं तो अनुभव करते हैं कि बाबा लेन देन कर रहे हैं. அமிர்த வேலையில விதி பூர்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆத்மா உணர்வுல இருந்து பரமாத்மா நினைவுல இருக்கும் பொழுது நம்ம வந்து கொடுக்கல் வாங்கல், அதாவது நம்மளோட விஷயங்களை பாபாக்கு சொல்றோம், பாபா நம்மளுக்கு சார்ஜ் பண்றாரு. இதுதான் விதிபூர்வமான யோகா. இந்த கொடுக்கல் வாங்கல் சரியா இருக்கணும் அமிர்த வேலையில. स्वस्मृति में रहेंगे तो बाबा को जो अपना कार्य कराना है कराते रहेंगे. தீதி மன்மோகினி தீதி சொல்றாங்க, யாரு வந்து சுய ஸ்மிருதியில நம்ம வந்து நம்ம மேல அட்டென்ஷன் வைக்கணும். அதாவது என்னோட எண்ணம் பாசிட்டிவா இருக்கணும். என்னுடைய வார்த்தைகளால யாருக்கும் துக்கம் சேரக்கூடாது. ஸ்வீட்டா இருக்கணும். இனிமையான வார்த்தைகள பேசணும். சுகம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள பேசணும். என்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகணும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பாசிட்டிவா நினைக்கிறோம் அப்படின்னா, அப்ப வந்து அவங்கள பாபா யூஸ் பண்ணுவாராம். ஐசா அனுபவ் கரேங்கே. நம்மள பாபா யூஸ் பண்றாருன்றத நாமளே அனுபவம் பண்ணுவோமா. जैसे श्वास के बाद श्वास उठता है. இப்ப வந்து ஒரு சுவாசம் சுவாசிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு சுவாசிக்கிறோம். சுவாசிச்சுட்டு தானே இருக்கிறோம் நம்ம. दोनों की रेस है. அந்த பிரீத் இன், பிரீத் அவுட். அதுல 2த்துக்கும் ரேஸ் நடக்குதாம். அதாவது இன்ஹேல் பண்றோம், எக்ஸேல் பண்றோம். 2த்துக்கும் ரேஸ் நடக்குது. कर्म में श्वास जल्दी चलते योग में संकल्पों के स्पीड का पता चलता है.
நம்ம வேலை செய்யும்போது வேக வேகமா வேலை செய்றோம்ல. அப்ப எண்ணங்களுடைய வேகமும் அதிகமாகுது. சுவாசத்தோட வேகம் கூட அதிகமாகுது. ஆனா யோகா பண்றோம்ல, யோகா பண்ணும் பொழுது எண்ணங்களுடைய வேகமும் குறையுது. சுவாசத்தினுடைய வேகமும் குறையுது. ஸ்பீடு குறையுமாம். எப்ப? நம்மளுடைய தாட்ஸோட ஸ்பீடும் குறையும். அதுக்கப்புறம் வந்து யோகா பண்ணும் பொழுது. ஒரு முறை வந்து எங்களுக்கு இங்க சுமூஷத்தத்துல ஒரு பட்டி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பட்டின்னா என்னன்னா, அந்த மொபைல் அ அதனால வந்து என்ன மொபைல் வெல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோகிராம் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த அ பாத்துட்டே இருக்காங்கல்ல மொபைல்ல. அதுல முக்கியமா இப்போ லேட்டஸ்ட்டா என்ன பாக்குறாங்க தெரியுமா? என்ன பாக்குறாங்க? ஷார்ட்ஸ். ஒண்ணு ஒண்ணா அப்படியே ஃபாஸ்ட்டா நியூ நியூ இன்ஃபர்மேஷன்ஸ். ஆக்சுவலா வந்து எப்ப பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, நைட்டு காலையிலேருந்து டயர்ட் ஆயிட்டோம்ப்பா. நல்லா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ரிலாக்சேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு, அப்புறமா நம்ம தூங்கலாம். அப்படின்னு தான் எடுக்குறாங்க. ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கும்போது, ஒண்ணு ஒண்ணா புது புது இன்ஃபர்மேஷன். ஒரு ஒரு நிமிஷத்துல ஒரு இன்ஃபர்மேஷன். அப்ப வந்து என்ன ஆகுது அப்டின்னா, நெறைய இன்ஃபர்மேஷன் வருது. அப்ப தாட்ஸோட ஸ்பீடு வந்து ஜாஸ்தி ஆகுது. தாட்ஸோட ஸ்பீடு ஜாஸ்தியானா, ஆக்சுவலா பார்க்க ஆரம்பிச்சது ரிலாக்சேஷனுக்காக. ஆனா ரிலாக்சேஷன் கிடைக்காது. அதுக்கு பதிலா ஆக்டிவேட் ஆயிடும். ஸ்டிமுலேட் ஆகுதாம். பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. ஸ்டிமுலேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, தூக்கம் வராது. இரவை பகலா காட்டுதாம் மொபைலு. அதுலருந்து வரக்கூடிய ரேஸ். அதனால என்ன ஆகுதுன்னா, தூக்கம் வந்து போஸ்ட்போன் பண்றாங்க. ஆக்சுவலா தூங்குற சரியான நேரம் வந்து அந்த 10 டூ 4 வந்து கம்பல்சரி வந்து ரெஸ்ட் குடுக்கணும். சரி பிகேஸ் வந்து 10 டூ 3 வரைக்கும் கூட தூங்கலாம். ஆனா, அந்த டைம்ல வந்து மொபைல் பார்க்கலாமா? அ ஸ்டிமுலேட் ஆகுது. ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா, பிரெயின்க்கு வந்து ரெஸ்ட் கிடைக்காது. பிரெயின்க்கு ரெஸ்ட் கிடைக்காம நம்ம யோகா பண்ணா, யோகால சிவபாபாட்டருந்து நம்மளால எனர்ஜி சேவ் பண்ண முடியாது. சரிங்களா? அ இப்ப இவங்கலாம் மன்மோகினி தீதி டைம்லலாம் மொபைலே கிடையாது. பிரச்சனையே இல்ல. அவங்களே சொல்றாங்க, நார்மல் டைம்ல வந்து எண்ணங்களோட ஸ்பீடு அதிகமா இருக்கும். ஆனா, யோகா பண்ணும்பொழுது எண்ணங்களோட ஸ்பீடு குறைவா இருக்கும். ஸ்பீடு குறைவா இருந்தா தான் ரிலாக்சேஷன் வந்து கிடைக்கும். பிரெயினுக்கும் ரிலாக்சேஷன் கிடைக்கும். மனசுக்கும் ரிலாக்சேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து கண்டிப்பா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் மொபைல வந்து டச்சே பண்ணக்கூடாது. டிஜிட்டல் வெல்னஸ் இல்லைங்களா? ஓ! ம். அதாவது டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் வந்து அதிகமா நம்ம எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகுது அப்டின்னா, கலோரிஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. இப்ப ரொம்ப குண்டாயிட்டாங்கன்னா என்ன பண்றாங்க? அந்த கலோரிஸ் குறைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. எக்ஸர்சைஸ் பண்றாங்க. ஆ அது மாதிரி வந்து டயட்ல வந்து இருக்குறாங்க. அது மாதிரி டிஜிட்டல் கலோரிஸ் அதிகமாயிடுது. டிஜிட்டல் கலோரிஸ் அதிகமாகும்போது என்ன ஆகுது அப்டின்னா, அந்த டிஜிட்டல் வெல்னஸ் போயிடுறது. அதனால வந்து அது மனச வந்து பாதிக்குது. அதனால ஆக்சுவலா இது அவுட் ஆஃப் சிலபஸ் தான். ஆனா, அதுவும் வந்து தேவைப்படுறது. அதனால இந்த பாயிண்ட்ட வந்து டச் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால வந்து கூடுமான வரைக்கும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ரிலாக்சேஷன் பண்ணிக்கினேன். கொஞ்ச நேரம் ரிலாக்சேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில மொபைல் எடுத்துக்காதீங்க. ஒரு 10 ஃபீட் தூரமா அந்த மொபைல வச்சுடுங்க. ரிலாக்சேஷன் நைட்ல வேணாங்க. பகல்ல கூட மொபைல பார்த்துக்குவோங்க. ஆனா நைட்ல வந்து பார்க்க வேணாம். முக்கியமா தூங்குறதுக்கு 1 ஹவர் முன்னாடி காலையில எழுந்து ஃபர்ஸ்ட் 1 ஹவர் பாசிட்டிவான எண்ணங்கள் தான் இருக்கணும். அப்ப நம்ம பாபாவ நினைக்கணும். முரளி படிக்கலாம், பாபாவ நினைக்கலாம். வேற எந்த மொபைல்ல டச்சே பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் 1 ஹவர் தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஹவர், காலையில எழுந்து ஃபர்ஸ்ட் 1 ஹவர் ட்ரை பண்ணி பாருங்க. एक बाकी याद के प्यार के संकल्प में एकाग्र हो जाएं तो सब रस प्राप्त होते हैं. தீதி மன்மோகினி அவங்க வந்து சொல்றாங்க, பாபாவோட அன்புல மூழ்கி இருக்கும் பொழுது
ஏக்ரஸ் அவஸ்தால இருந்தா நம்மளுக்கு வந்து அவ்ளோ பிராப்தி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஒரு பாபாவோட அன்புல மூழ்கி இருக்கும் பொழுது இன்னைக்கு கூட பாபா கேட்டிருந்தாரு. பாபாட்ட இருந்து என்னென்னலாம் பிராப்தி கிடைச்சிருக்கு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்களா? கேட்டிருந்தார்ல இன்னைக்கு லிஸ்ட். பாபாட்ட இருந்து என்னென்னலாம் பிராப்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அத நினைங்க. அத வந்து நைட்ல நினைக்கலாம். காலையில எழுந்த உடனே அத நினைக்கலாம். பிராப்திகளோட லிஸ்ட். அதாவது பாசிட்டிவான விஷயங்கள நினைக்கலாம். அது வந்து ஆக்சுவலா நினைக்கணும். பாசிட்டிவா தான் நினைக்கணும். एकाग्र वृत्ति की धरनी पर हर संकल्प फलदायक होता है. இப்ப நாம வந்து கான்சன்ட்ரேஷனோட இருந்து நம்ம நினைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்துக்கும் பலன் இருக்கு. நம்ம எது நினைச்சாலும் அது நடக்கும். ஆனா கான்சன்ட்ரேஷனோட நினைக்கணும். इसके लिए कर्म योग का अभ्यास चाहिए. திடீர்னு கான்சன்ட்ரேஷனோட யோகா பண்ணோம்னா கான்சன்ட்ரேஷன் வராது. தீதி சொல்றாங்க, நாம வந்து முழு நாளும் வேலை செய்யும்போது கூட பாபா நினைவுல இருந்துகிட்டே, கர்ம யோகி நிலையில இருந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, இப்ப கான்சன்ட்ரேஷன் வந்து அவசியம் கிடைக்கும் அப்படின்னு தீதி வந்து சொல்றாங்க. தினச்சரியா பர் அட்டென்ஷன் போ. காலையில அமிர்த வேளையில பாபாட்ட இருந்து சக்தி வாங்கணும்னா, கான்சன்ட்ரேஷனோட யோகா பண்ணணும். ஆனா, காலையில கான்சன்ட்ரேஷனோட யோகா பண்ணணும் அப்படின்னா, ஃபுல் டே நம்மளுடைய தினச்சரியா என்ன நடக்குது? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்னோட ஆக்டிவிட்டீஸ் மேல எனக்கே வந்து அட்டென்ஷன் வந்து அவசியம் வந்து இருக்கணும். न्यारे और प्यारे की स्थिति बहुत मीठी अवस्था है. நாம நியாரா பியாராவா இருக்கணும். இந்த ஸ்திதி வந்து ரொம்ப இனிமையான மனோநிலை அப்படின்னு தீதி வந்து சொல்றாங்க. हर बात में पहले अपना दोष निकालना है, तब परिवर्तन और उन्नति संभव है. இப்ப அந்த காலத்துலலாம் தாதி, தீதி தானே பார்த்துக்கிட்டாங்க யஜ்யத்த. பிரம்மா பாபாக்கு அடுத்து நெக்ஸ்ட். அப்ப யாராவது ஏதாவது தவறு செஞ்சா, போய் தாதி அல்லது தீதிட்ட ஓப்பனா தாதி நான் அந்த மாரி இந்த தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, மன்னிச்சுடுவாங்களாம். அவங்க வந்து ஒரு வார்த்தை கூட ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களாம். ஆனா வந்து நாம தான் போய் சொல்லணும் முதல்ல. மத்தவங்க வந்து சொல்லி கேள்விப்பட்டு, அதுக்கப்புறம் கூப்ட்டு பேசுறது, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல. அப்ப தாதி தீதி வந்து என்ன நினைக்கிறாங்க அப்டின்னா, நம்மளுடைய தவற நாம உணர்ந்தா தான், செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணா தான், செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்ண முடியும். அதனால நான் வந்து இந்த தவறு செஞ்சுட்டேன் அப்டின்றத நான் உணரணும். உணர்ந்து நான் வந்து பெரியவங்களுக்கு சொல்லும்போது என்ன நடக்கும்னா, பெரியவங்க வந்து அத வச்சு கிண்டல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்காக அவங்க சக்தி குடுப்பாங்க. யோகா பண்ணுவாங்க. யோகா வைப்ரேஷன் வந்து குடுப்பாங்க. அதனால தான் பெரியவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அந்த காலத்துல இருந்து இது ஒரு நியமம் மாதிரி இருக்கு. நான் வந்து இந்த மாரி தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லும் பொழுது, அவங்க யோகா வைப்ரேஷன் வந்து குடுப்பாங்க. हमारे पुरुषार्थ की पहली सीढ़ी है देह सहित देह के संबंधों से उपराम. இப்ப நாம எல்லாருமே முயற்சியாளர்கள் தான். இந்த முயற்சியாளர்கள் அப்படின்ற இதுல விஷயத்துல நாம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த தேகம் மற்றும் தேகதாரிகள் அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருந்து நாம டிட்டாச்சடா இருக்கிறது தான் நாம செய்யக்கூடிய முதல் ஸ்டெப். ஏன்னா ஆத்மா வந்து பாடி கான்ஷியஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஆத்மா ஒரு காப்பர் ஒயர்ன்னு வச்சுக்கோங்க. பாடி கான்ஷியஸ் அப்படின்றது இந்த காப்பர் ஒயர் மேல இருக்கக்கூடிய ஒரு ரப்பர்ன்னு வச்சுக்கலாமே. அப்ப பவர் ஹவுஸ் வந்து வெறும் காப்பர் ஒயர் தான். பவர் ஹவுஸ்க்கு ரப்பரே கிடையாது. நாம வந்து டைரக்ட்டா கம்யூனிகேஷன் குடுக்குறோம். பவர் ஹவுஸ்ல இருந்து நம்ம பவர் வாங்க போறோம். ஆனா நம்ம இன்சுலேட் ஆயிருக்கோம். அப்ப பவர் ஹவுஸ் பவர் பாஸ் பண்ணா கூட நம்மளால ரிசீவ் பண்ண முடியாது. அதனால இந்த ஞானம் இந்த யோகா இருக்கு இல்லையா? யோகா சக்தி.
யோகா சக்தி இருந்தா தான் தாரணை வந்து பண்ண முடியும். ஆனா யோக சக்தியே நம்ம வந்து அதாவது பேட்டரிய சார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஆத்மா அப்படிங்கிற பேட்டரிய சார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து இன்சுலேஷன்ல இருந்து விடுபடணும். இந்த உடம்புலேருந்து வெளில வந்துரக்கூடாது. இந்த உடம்புக்குள்ள இருந்துகிட்டே, ஆத்ம உணர்வுல இருந்து பரமாத்மாவ நெனைக்கணும். சரிங்களா? பவர் ஹவுஸ்ல இருந்து ஒரு காப்பர் ஒயர் வருது. இந்த லைட்ல இருந்து ஒரு காப்பர் ஒயர் வருது. நீங்க என்ன பண்றீங்க, அந்த 2த்தினுடைய அந்த இன்சுலேட்டர் அத வந்து ஸ்லீவ் ரிமூவ் பண்ணிட்டு, கனெக்ஷன் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா அத நீங்க சுத்திடலாம். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் அதுக்கான கரண்ட் பாஸ் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? அது மாதிரி நம்ம வந்து சோல் கான்ஷியஸ்ல இருந்துட்டு, இந்த உடம்புலயே இருக்கலாம். இந்த உடம்புலேருந்து வெளியில வரணும்னு அவசியம் இல்ல. ஆத்ம உணர்வுல இருந்துட்டு, நிராகாரமான பரமாத்மாவ நெனச்சா, கரண்ட் பாஸ் ஆயிட்டே இருக்கும். இதுக்கும் நம்ம ஃபுல் டே நம்ம வந்து சோல் கான்ஷியஸ்ல இருந்தா, அமிர்த வேளையில அதிகமா கரண்ட் வந்து பாஸ் ஆகும். அதனால தான் வந்து ஃபுல் டே தினச்சரியால அட்டென்ஷன் வைங்க அப்டின்ட்டு நம்ம மதிப்பிற்குரிய மன்மோகினி தீதி வந்து சொல்றாங்க. ஒரு நாள் கூட மன்மோகினி தீதி தினச்சரியா மிஸ் பண்ணதே கிடையாது. அமிர்த வேளை மிஸ் பண்ணது கிடையாது. முரளி கிளாஸ் மிஸ் பண்ணதே கிடையாது. सदा अपने स्वमान में स्थित रहे तो फरिश्तापन की स्टेज दूर नहीं. அதே மாதிரி நம்ம ஸ்வமான்ல இருக்கோம். அவங்கவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. அத வந்து இப்போ நம்மள யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு ரெஸ்பெக்ட்டே குடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்லாம் சில சமயம் நம்மளுக்கு வந்து ஃபீலிங்ஸ் வருது. ஆனா வந்து ரெஸ்பெக்ட் அவங்க ஏன் குடுக்கணும்? முதல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல நான் வந்து இருக்கணும்ல. இது வந்து ராவண உலகம். ராவண உலகத்துல நல்லவங்கள மதிக்க மாட்டாங்க. நல்லவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காது. ஒரு முறை ஆஞ்சநேயர் வந்து ராவணனை சந்திக்க போம்போது டிஸ்ரெஸ்பெக்ட். ராவணன் வந்து அவர மதிக்கவே இல்லையாம். பார்த்தாரு. அந்த சீட்ல இருந்து கீழ கூட இறங்கல. "இல்ல நீ உட்காரு ஒரு சீட்ல" அப்படியும் சொல்லல. வந்தது ராமனுக்கு தூதுவனா. அப்ப ராமனுக்கு தூதுவனா வந்திருக்கேன்னு சொல்றாரு ஆஞ்சநேயர். அப்ப கூட மதிக்கவே இல்ல. பார்த்தாரு. "நீ என்ன நம்மள மதிக்கிறது? போடு அந்த வாலு ரவுண்ட் ரவுண்டா சுத்திட்டு, அதுக்கப்புறம் மேல உட்கார்ந்தாரு. அங்கிருந்து பார்த்தா ராவணன் கீழ இருக்கான். சரிங்களா? மத்தவங்க நம்மள மதிக்கல, ஃபீல் பண்ண வேணாம். என்னைய நான் மதிக்கிறேனா? அத யோசிக்கணும். மகாவீரர்களுக்கு ராவண ராஜ்யத்துல மதிப்பு கிடையாது. சரிங்களா? கவலைப்படாதீங்க. பாபாவே சொல்றாரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இருங்க. நம்ம மன்மோகினி தீதியும் அதுதான் சொல்றாங்க. நீங்க உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இருங்க. ஸ்வமான்ல இருங்க. மத்தவங்க மதிக்கலன்னா அவ்வளவுதான். அவங்களுக்கு உங்கள பத்தி தெரிஞ்சது. உங்க அரும அவங்களுக்கு அவ்வளவுதான் புரியுது. அதனால தான் அவங்க ரெஸ்பெக்ட் குடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக நீங்க மனசு உடைய வேண்டிய உடைச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இருங்க. நீங்க அவங்க வீட்ல இருந்து எதுக்கு எதிர்பார்க்கணும்? இன்னைக்கு கூட பாபா முரளில வந்து சொன்னாரு. தேவ்தா அப்டின்னா தேனே வாலே. நீங்க போய் யார்ட்டயாவது யாசகம் எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் குடுங்க, அன்பு குடுங்க அப்படின்னு யார்ட்டயாவது கேட்டா, பாபாக்கு மானம் போகுதாம். பாபா சொல்றார், தேனே வாலேன்னா நீங்க குடுக்கணும் மத்தவங்களுக்கு. சரிங்களா? நீங்க எதிர்பார்க்க கூடாது. உங்களுக்கு பாபா என்ன குடுக்கல? எவ்ளோ செல்ஃப் ரெஸ்பெக்ட், எவ்ளோ சும்மான்னு குடுத்திருக்கிறாரு. அதுல நில்லுங்க. மகாவீர்ன்னு நெனைங்க உங்கள. யாரும் மனுஷங்ககிட்ட எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா, இன்னைக்கு உலகம் வந்து அந்த மாதிரி நல்லவங்களுக்கு காலம் கிடையாது. முக்கியமா மகாவீரர்களை மதிக்கிறதுக்கு யாருக்குமே தெரியல. அவங்கள பார்த்தா அவங்களுக்கு இரக்கம் தான் வரணும். கோவம் வரக்கூடாது. சரிங்களா? இன்னைக்கு வாரம் ஃபுல்லா இந்த மாசமே பரோபகாரி தான். தீமை செய்றவங்களுக்கு கூட நல்லது செய்யுங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்மள மதிக்காதவங்களுக்கு கூட நம்ம வந்து ரெஸ்பெக்ட் குடுத்துட்டு போயிட்டே இருங்க அவ்வளவுதான். அட்லீஸ்ட் நம்ம பாபாவுடைய நியமப்படி நடக்கிறோம். அது ஒண்ணாவது நம்ம கூட வரும்ல.
பாபா சொல்ற ஸ்ரீமத் படி நடந்துட்டு போலாம். ஆனா இந்த சமுதாயம் அப்படிதான். அதுக்காக நீங்க ஃபீல் பண்ண வேணாம். நீங்க மனச உடைச்சுக்க வேணாம். கண்ணாடி மாரி மனசு வைக்க வேணாம். வைரம் பஞ்ச மனசா வச்சுக்குவாங்க. உங்கள பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதாங்க. இது ஒரு காரணம். 2வது அவங்களுக்கே அவங்க மேல ரெஸ்பெக்ட் இல்லாம இருக்கலாம். அதனால அவங்க உங்கள ரெஸ்பெக்ட் குடுக்காம இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நாம எடுக்கவே கூடாது. அதுக்கு தாதி சொல்றாங்க பாருங்க அந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணுங்க. सदा अपने स्वमान में स्थित रहे तो फरिश्तापन की स्टेज दूर नहीं. எப்பவுமே நீங்க உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இருங்க. உங்கள நீங்களே மதிக்க அந்த ஸ்வமான்னு பாபா சொல்றால சுயமரியாதை. நீங்க எப்பவுமே சுயமரியாதையிலே இருங்க. உங்கள மத்தவங்க மதிக்கலன்னா பரவால்ல. நீங்க மதிங்க. நீங்க உங்கள பாசிட்டிவா நெனைங்க. மத்தவங்க உங்கள நெகட்டிவா நெனச்சா உடனே கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் மழையா கொட்டக்கூடாது. அவங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி அப்படின்னு நெனச்சுக்கோங்க. ஸ்வமான்ல இருங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஃபரிஷ்தா ஆகுறது தூரம் கிடையாது. ரொம்ப சீக்கிரமாவே ஃபரிஷ்தா ஆயிடலாம். कभी कभी अगर कमजोरी के संकल्प उठते हैं तो कहेंगे स्वमान के स्टेज से नीचे आ गए. சில நேரங்கள்ல வீக் தாட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பலவீனமான எண்ணங்கள் வருது அப்படின்னா, இவங்க வந்து ஸ்வமான்ல இருந்து கீழ இறங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அபிமான்னா ஈகோ. அது நான் தான் இந்த உலகத்துல ஹையஸ்ட் மீதிலாம் வேஸ்ட்ன்னு நெனச்சா அது அபிமான், ஈகோ. அது நம்மளுக்கு வரக்கூடாது. இன்னைக்கு கூட முரளில என்ன சொன்னாரு? தன்னை ஒரு கருவியா நெனைக்கணும். நிமித்த அப்படின்னு நெனச்சா தான் நிர்மான்னு வரும். தன்னை கருவியா நெனச்சா தான் பணிவு வரும். செய்பவரும் அவர்தான், செய்ய வைப்பவரும் அவர்தான். நான் வந்து ஒரு கருவி அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது, எனக்குள்ள அந்த பணிவு தன்மை வரும். அதனால தீதி கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்தான் செய்றாரு. அந்த பணிவு, நிமித்த பாவனை அது வந்து இருக்கணும். அதே சமயத்துல ஓ ஓவரா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போக்கூடாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லயும் போயிடக்கூடாது. சில பேர் வந்து அடிக்கடி தன்னை தாழ்வா நினைப்பாங்க. தாழ்வு மனப்பான்மைன்னு பேரு. அடிக்கடி தன்னையே வந்து நான் வேஸ்ட்டு. பாபா எதுக்கு என்ன செலக்ட் பண்ணாரு? உலகத்துல எவ்ளோ பேர் இருக்கிறாங்க. இவங்கலாம் அவர் கண்ணுக்கு படலையா? இதுல வேற கோடியில ஒருத்தவங்கள தான் செலக்ட் பண்றேன்றாரு. அவர் கணக்கு நான் தானா பட்டேன்? அப்படின்லாம் சில பேர் புலம்புறாங்க. அவர் கண்ணுல நீங்க பட்டிருக்கிறீங்களே, அதுவே ஒரு சொமான் தான். இத நீங்க ஏன் தாழ்வா நினைக்கிறீங்க? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா உடைச்சு எறிங்க. அகங்காரம் தப்பு தானே! ஈகோ தப்பு தானே! அதே மாதிரி தான் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தப்புனா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எப்படி சரியாகும்? உங்கள நீங்களே மனச உடைச்சுக்கிறதுக்கு ரைட்ஸ் கடவுளே குடுக்கல. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வேணாம், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வேணாம். ஸ்வமான்ல இருங்க. நடுவுல இருங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இருங்க. மகாரத்தி கி முக்கிய நிஷானி ஹை ஃபாலோ ஃபாதர். பிரம்மா பாபா இருந்தார்ல, அவர பாதி பேர் புகழ்ந்தாங்க, பாதி பேர் திட்டுவாங்க. பிரம்மா பாபாவோட அருமை நம்மளுக்கு தெரியிற அளவுக்கு, அந்த காலத்துல அவரு உயிரோட இருக்கும் பொழுது, அங்க இருந்த பிகேஸ்க்கே தெரியல அவருடைய அருமை. தெரியுமா அது உங்களுக்கு? இந்த ராவண ராஜ்யம் தானே அப்பவும் நடந்தது. பிரம்மா பாபாவ சில பேர் மதிக்க மாட்டாங்களாம். அவரு எதிர்பார்க்கவே மாட்டாரு. அவரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இருந்தாரு. அது மாதிரி ஃபாலோ ஃபாதர். நாம வந்து மத்தவங்க நம்மள மதிக்கலன்னா, நம்மனா குறைஞ்சா போயிடுவோம். அவங்களுக்கு நம்மள பத்தி தெரியல அவ்வளவுதான். பிரம்மா பாபாவ பாருங்க வருங்கால ஸ்ரீ நாராயண். அவர மதிக்காத ஜென்மங்கள் கூட ஒரு காலத்துல இருந்திருக்காங்க. அப்ப நம்மள மதிக்கலன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. எல்லாத்தையும் அப்படியே தொடச்சு போட்டுட்டு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இருங்க. நம்மள யாரு மதிச்சா என்ன? மதிக்கலன்னா என்ன? பாபா இருக்காரு. பிரம்மா பாபாவுக்கே இதெல்லாம் நடந்திருக்கு. அவரு இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் பிரம்மா பாபா வந்து ஸ்ரீ நாராயண் ஆகுறாரு. அதனால நாம கூட என்ன பண்ணணும்? நம்மள மத்தவங்க மதிக்கலன்னா பரவால்ல.
நம்மளுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை வராம பார்த்துக்கணும். ஏன்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்தா கூட கடவுள நெருங்க முடியாது. எப்படி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஈகோ, அபிமானம் இருந்தா கடவுள நெருங்க முடியாதோ, ஈக்குவலா நம்ம மனசு உடைஞ்சா கூட யோகா வராது. யாரோ உங்கள மனச வந்து உடைய வச்சுட்டாங்க. கண்ல இருந்து தண்ணீரா கொட்டுது. யோகாவே வராது. சிவன நெருங்க முடியாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் நெருங்க முடியாது. அபிமானம் இருந்தாலும் நெருங்க முடியாது. இந்த தில் ஷிகஸ்துன்னு பாபா சொல்வாரு. மனசு உடைஞ்சு போறது. அப்பவும் கடவுள நெருங்க முடியாது. கடவுள நெருங்குறதுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இருக்கணும். ஸ்வமான்ல இருந்தா நல்ல அவரும் அப்படிதானே இருக்கிறாரு. நல்ல ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும். அதனால மகாரதிகள் முக்கியமா பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. அவர ஹர் கதம் ஸ்ரீமத் பர். மேலும் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். तो जो स्वरूप बाबा हमारे से चाहते हैं वह अभी प्रत्यक्ष होना चाहिए. பாபா நம்மகிட்ட இருந்து என்ன விரும்புறாரு அத நாம வந்து என்ன பண்ணணும்? பிரத்யக்ஷமா செய்யணும். பாபா என் மேல எவ்வளவு எதிர்பார்ப்பு வச்சிருக்காரு. இன்னைக்கு என்ன அருமையா பாபா முரளி எடுத்தார். அஹ் இந்த ஒரு முரளிய நான் ஃபாலோ பண்ணாலே பாபாவோட எதிர்பார்ப்பை நான் வந்து பூர்த்தி செஞ்சிடுவேன். உம். हमें बाबा के दिल तख्त नशीन बनना है. நாம வந்து சிவ தந்தையினுடைய இதய சிம்மாசனத்தில் இடம் பிடிக்க வேண்டும். अगर दिल कहाँ टुकड़ा टुकड़ा होगी तो बाबा स्वीकार नहीं करेंगे. ஆனா மனசு உடைஞ்சிட்டா பாபா ஸ்வீகாரம் பண்ண மாட்டாரு. நீங்களே வந்து ஒரு ஒரு பழம் பறிக்கிறீங்க மரத்துல இருந்து. அது பறிக்கும்போது கீழ விழுந்து அது செதஞ்சிருச்சு. 2ஆ உடைஞ்சிருச்சு. மண்லாம் போயிடுச்சு. அத வந்து வாஷ் பண்ணி கடவுளுக்கு பிரசாதமா போகா வைப்பீங்களா? இல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்டா வந்து அத அழகா கட் பண்ணி பாபாக்கு போகா வைப்பீங்களா? அ உடைஞ்சு மண்ணுல விழுந்தத வைப்பீங்களா? மனசு வருமா? வராதுல்ல. அது மாதிரி மனச உடைஞ்சா பாபா ஸ்வீகாரம் பண்ண மாட்டாராம். மனசு உடையாம பார்த்துக்கோங்க. ஆனா உடைக்கிறதுக்கு நெறைய ஜனங்க இருக்காங்க. அத நீங்க வந்து டோன்ட் கேர் பண்ணுங்க. இந்த காதுல கேட்கிற விஷயங்கள இங்கேயே விட்டுருங்க. ஒரு முறை வந்து பகவான் பாய் இங்க சென்னை வந்திருந்தாரு. அப்ப ஒரு கிளாஸ் எடுத்தாரு. அதுல வந்து என்ன சொன்னாருன்னா, இப்ப வந்து சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்லாம் இருக்கிறாங்கன்னா, அ அதுல அதுல கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள இன்சல்ட் பண்ணி, அவங்கள வந்து குறை சொல்லி, அவங்கள கஷ்டம் குடுக்குற மாதிரிலாம் லெட்டர்ஸ் நெறைய வருமாம். அந்த லெட்டர்ஸ்லாம் அவங்களோட பிஏ இருப்பாங்கல்ல, செக்ரட்டரீஸ் உங்கள எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் தான். அ அதாவது சிஎம், பிஎம்மோட செக்ரட்டரீஸ் எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸா இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி நெகட்டிவான லெட்டர்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுருவாங்க. கிழிச்சு போட்டுருவாங்க. ஏற்கனவே பாவம் அந்த சிஎம்க்கும் சரி, பிஎம்க்கும் சரி 1008 டென்ஷன்ல இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து குடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த செக்ரட்டரி கிழிச்சு போட்டுருவாங்க. நம்மளுக்கு யாருங்க செக்ரட்டரி? நம்மளுக்கு யாரு செக்ரட்டரி? யாராவது அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்களா? அ பிரதர் சொன்னாரு, நம்ம காது தான் செக்ரட்டரியாம். நம்ம ஆத்மா தான் வந்து பிரைம் மினிஸ்டராம். ஆத்மான்ற பிரைம் மினிஸ்டருக்கு காது காது மூலமா நம்மள பத்தி நெகட்டிவா பேசுறாங்கல்ல, அத வந்து இங்கேயே கிழிச்சு போட்டுறணுமா. அது பிரைம் மினிஸ்டர் கொண்டு போய் குடுத்து அவர டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதாம். பிரைம் மினிஸ்டர் அப்பதான் சாந்தமா இருப்பாராம். அதனால இங்க நம்ம மனசுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு ஆத்மாவுக்கெல்லாம் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. இந்த காது என்ன பண்ணணும்? செக்ரட்டரி கிட்ட சொல்லி வைக்கணும். தேவையில்லாத விஷயங்களை கிழிச்சு போட்டுரு. அ அது கொண்டு போயிட்டு பிரைம் மினிஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணிடாத. பாவம் இப்பதான் ராஜா வந்து கும்பகர்ணன்றோட தூக்கத்துல எழுந்து உட்கார்ந்துருக்காரு. அவர போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாமா? செக்ரட்டரிஸ்லாம் சொல்லிடுங்க. காது 2 காதுக்கும். ஏன்னா காது மூலமா தான் நெறைய விஷயங்கள்.
அப்புறமா 2 கண்ணு. இத 4 விஷயங்கள் மேல ரொம்ப கவனம் குடுக்கணும். அது முக்கியமா காது, அப்புறம் கண்ணால பார்க்கறது, காதால கேட்கிற விஷயங்கள். இது எல்லாமே உண்மையா இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. சில சமயம் வேணும்னே கூட உங்க மனச உடைய வைக்கிறது கூட சில பேர் வேணும்னே சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு, நீங்க மனசு உடைச்சு அழுதுட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. கடைசியில உங்களுக்கு தான் தூக்கம் வராம கஷ்டப்படுவீங்க. அ நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. அதனால செக்ரட்டரிக்குலாம் சொல்லி வைங்க. தேவையில்லாத விஷயங்கள காதுல கொண்டுட்டு வராத, உள்ள அனுப்பாதீங்க அப்டின்ட்டு சொல்லி வச்சுடுங்க செக்ரட்டரிக்கு. நம்மளுக்கு காது தான் செக்ரட்டரி, கண்ணு தான் செக்ரட்டரி. மொத்தம் 4 பேர் இருக்காங்க. சிஎம்க்கு 4 செக்ரட்டரி இருப்பாங்க. அது மாதிரி நம்ம சிஎம்க்கு வந்து ஒரு 4 செக்ரட்டரி இருக்காங்க. 2 கண்ணு, 2 காது. 4 பேரு மூலமா தான் விஷயம் உள்ள போகுது. அதனால விஷயம் உள்ள போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பாபா கி தில் அவரு மேரி தில் में अंतर ना हो. இப்ப சிவ பாபா ரொம்ப நல்லவரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அன்பே சிவம் அப்படின்னு சொல்றோம். காட் இஸ் லவ். அவர் லவ் மட்டும் இல்ல. அவரு வந்து சர்வ சக்திமான். அவனின்றி ஒரு அணு கூட அசையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லா குணங்களையும் கடல் கடலா இருக்கிறாரு. என்னோட ஃப்ரீக்வன்சியும், அவரோட ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகணும்னா, அவர் மனசுல எந்த மாரி தாட்ஸ் இருக்கோ, அதுதான் என்னோட மனசுல வரணும். அப்பதான் வந்து லைன் கிடைக்கும். லைன் கிடைச்சா தான் பாஸ் ஆகும். கரண்ட் பாஸ் ஆகும். कोई कितना भी गुणवान हो, हमें उस पर न्योछावर नहीं जाना है. மன்மோகினி தீதி சொல்றாங்க. இதெல்லாம் மன்மோகினி தீதியோட அட்வைஸ். மன்மோகினி தீதி சொல்றாங்க, இப்ப ஒருத்தவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ரொம்ப நல்லவங்களா இருந்துட்டு போட்டுமே. அவங்களுக்கு அவங்க நல்லவங்களா இருக்கிறதுக்கு புண்ணியம் கணக்கு அது. அதுக்கு கடவுள் வந்து ஒரு பெரிய பதவி சத்தியுகத்துல குடுக்க போறாரு. அதுக்காக இவங்க நல்லவங்களா இருக்காங்க அப்படின்றதுக்காக, நான் வந்து அவங்களுக்கு ஒண்ணும் அடிமை கிடையாது. நம்ம ஒவ்வொரு பிகேவும் சுதந்திர பறவைகள். யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. நல்லவங்களா இருந்தா இருந்துட்டு போட்டும். கெட்டவங்களா இருந்தா இருந்துட்டு போட்டும். சட்டத்த கையில எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே அவரு பாத்துக்கிறாரு. எல்லாமே லா மேக்கர்ஸ் நாங்கலாம். லா பிரேக்கர்ஸ் கிடையாது. லாவ நீங்க சிவபாபாட்ட சரண்டர் பண்ணுங்க. ஒரு லெட்டர் மட்டும் போட்டுருங்க அவ்வளவுதான். அவர் பாத்துப்பாரு. இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு பாப்பாரு. நம்மளுக்கு என்ன தெரியும் எப்ப பாக்க போறாருன்னு. சரிங்களா? சிலதெல்லாம் வந்து புண்ணிய கணக்கு வந்து தடுக்கும். கொஞ்சம் கேப் வரும். டிலே ஆகும். கவலைப்படாதீங்க. நீ ஒரு முறை சொல்லிடுங்க பாபாட்ட, ஃப்ரீ ஆயிடுங்க. அதுக்கப்புறம் அவராச்சு, அவங்களாச்சு. देखना है इसको ऐसा गुणवान बनाया किसने? ஒருத்தவங்க நல்ல வெரி குட் அதாவது ரொம்ப நல்ல குணங்கள் நிறைஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்னா, அப்ப நீங்க யோசிங்க, இவங்கள இவ்ளோ நல்லவங்களா ஆக்குனது யாரு? எப்படி இவங்க இவ்ளோ நல்லவங்களா இருக்காங்க? யார் ஆக்கியிருப்பாங்க அந்த மாரி? குணவானுக்கெல்லாம் குணவான் யாரு? புத்தி அவர்ட்ட போகணும். புத்தி டைரக்ட் உஸ் பாக்கி தரஃப் சலி ஜாயேகி. அப்பதான் புத்தி வந்து கடவுள்ட்ட போகும். இவங்ககிட்ட ஒரு குணம் தான் இருக்கு. அதுக்கே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ்ல போயிடலாமா? கடவுள்ட்ட பாருங்க ஏகப்பட்ட குணம் இருக்கு. அவர பாருங்க. சிவனோட இன்ஃப்ளூயன்ஸ்ல போலாம். பற்று சிவன் மேல வைக்கலாம். அன்பு சிவன் மேல வைக்கலாம். ஆனா மனுஷங்க மேல வேணாம். இன்ஃப்ளூயன்ஸ்ல போனா ஒன்ஸ் மாட்னா புத்தி, வெளியில கொண்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சிரமம். மாட்டாம பாத்துக்குவாங்க. நல்லவங்களா இருந்தா இருந்துட்டு போட்டும். உங்களுக்கு என்ன வந்துச்சு? जब बाबा की दिल से दिल मिल गई तो और कहाँ जा नहीं सकती. ஒருத்தவங்க புத்தியோ, மனசோ வேற ஒரு மனுஷங்க பக்கம் போகுது அப்படின்னா, அவங்களுக்கு பாபாவோட கனெக்ஷன் இல்லன்னு அர்த்தம். உண்மையிலேயே சிவன விட ஹையஸ்ட் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அது வெறும் ஹையஸ்ட் மட்டும் இல்ல, ஸ்வீட்டஸ்ட். ரொம்ப நல்லவரு, அன்பானவரு, இனிமையானவரு. அவரோட உங்களோட கனெக்ஷன் கிடைச்சிட்டா, உங்க புத்தி வெளியிலயும் போக வேண்டிய அவசியமே இருக்காது. इसमें ये गुण है, इसके लिए इनसे हमारा स्नेह है, ये भी बहुत सूक्ष्म माया है.
சில பேர் சொல்றாங்க, பிகேஸ் தான். இவங்க கிட்ட ரொம்ப நல்ல குணம் இருக்குங்க. ரொம்ப நல்லவங்க. அதனால அதனால எனக்கு அவங்க மேல எக்ஸ்ட்ரா அன்பு இருக்கு. எக்ஸ்ட்ரா அன்பு வைக்கலாமா? இது சூக்ஷம மாயா அப்படின்னு தீதி சொல்றாங்க. हमें अभी इससे भी पार जाना है. அதனால நம்ம வந்து யாரோட குணங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல மாட்டக்கூடாது. அதிலிருந்தும் கடந்து செல்ல வேண்டும். जब दिलवर को दिल दे दी, तो बुद्धि और कहाँ भी नहीं फसानी है. அப்ப நம்மளுக்கு பாருங்க, நம்ம 5000 இயர்ஸாவே நம்ம வந்து பாபா தேடி இருக்கோம். அதுவும் கடந்த 2500 வருஷமா சிவனுக்காக எவ்வளவு உருகி இருக்கோம். நம்ம எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கோம் தெரியுமா? எவ்வளவு உயிர் தியாகம்லாம் பண்ணியிருக்கோம். அவ்வளோலாம் பண்ணியிருக்கோம். கோவில் கட்டியிருக்கோம். கடவுள அடையறதுக்காக அவ்ளோ முயற்சி பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட ஈஸ்வர் இந்த லாஸ்ட் பர்த்ல எனக்கு கிடைச்சிருக்காரு. தேடும்போதெல்லாம் கிடைக்கல. எப்படியோ கிடைச்சிட்டார்ல. இதுக்கப்புறம் புத்தி வெளியில போலாமா? கடவுள விட மனுஷங்க பெரியவங்களாயிட்டாங்களா? போலாமா? हमारा संसार, हमारा परिवार एक ही है. हमारा तो एक बाप दूसरा ना कोई. நம்மளுடைய உலகமே கடவுள் தான். நம்மளுக்கு ஒரு சிவபாபாவ தவிர வேற யாருமே கிடையாது. ஒரு பாபா தான் நம்மளுக்கு உலகமே. இந்த விநாயகர் வந்து என்ன பண்ணாரு? அப்பா, அம்மா தான் உலகம்னு சுத்தி வந்து ஞானப்பழத்த வாங்கிட்டார்ல. அது மாதிரி முருகர் கிளம்புனாரு உலகத்த சுத்திட்டு வர்றதுக்கு. அ யாருக்கு பழம் கிடைச்சது? அது மாதிரி நம்மளுக்கு உலகமே ஈஸ்வர் தான். வேற உலகமே வேணாம் நம்மளுக்கு. அந்த உலகம் வேணாம். அதெல்லாம் பார்த்தாச்சுல்ல. 5000 இயர்ஸ் அந்த உலகத்துல தான் வாழ்ந்தோம். போதும். லாஸ்ட் வைண்ட் அப் நடக்க போகுது. இந்த லாஸ்ட் பர்த்ல, லாஸ்ட் சமயத்துல என்னுடைய மனசுல ஒரு ஈஸ்வர், ஒரு ஏக் பாப் தூசரா நா கோயி. ஒரு சிவ தந்தையை தவிர வேறு யாருமே தேவையில்ல. எபி மகாரத்தியோं की நிஷானி है. அப்படி யாரு இருக்கிறாங்களோ அவங்க தான் கடவுளோட பார்வையில மகாரத்தி. மகாரத்தியோட அடையாளமே எனக்கு ஒரு சிவ பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. इससे ही किला मजबूत होगा. அப்படி ஒரு பிகேவும் நினைச்சா நம்ம கோட்டை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். जो हम सबको पहले दिन सुनाते हैं कि तुम्हें 4 नियमों का पालन करना है. நம்ம இந்த 7 டேஸ் கோர்ஸ்லாம் எடுக்கும்போது சொல்லுவோம். 4 விஷயங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அந்த 4 பில்லர்ஸ் கிளாஸ் எடுப்போம்ல, அப்ப சொல்லுவோம். 1 வந்து பிரம்மச்சரியம். 2வது சத்சங்கு, முரளி கிளாஸ் கேட்கணும். 3வது சுத்த அன்னு, சாத்வீக உணவு எடுத்துக்கணும். 4வது தெய்வீக குண் சொல்றோம்ல. இந்த 4 தான் வந்து பிராமணர்களுடைய பில்லர்ஸ். இது 4ம் அப்படின்னு நம்ம கிளாஸ்லாம் எடுக்கிறோம். இது மத்தவங்களுக்கா இல்ல நம்மளுக்கா? तो हम अपने में चेक करें कि कहाँ तक इन नियमों का पूर्ण रूप से पालन किया है. இப்ப செல்ஃப் செக்கிங் பண்ணுங்க. நான் வந்து இந்த 4 விஷயத்த ஃபாலோ பண்றேனா? 4 விஷயத்த அதுவும் ஸ்டார்ட்டிங்லயே பாபா நம்மளுக்கு சொல்லிட்டாரு. கோர்ஸ்லயே சொல்லிட்டாரு. நம்ம கோர்ஸ் எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? எவ்வளோ வருஷம் ஆச்சு? நான் இந்த 4 விஷயத்த ஃபாலோ பண்றேனா? செல்ஃப் செக்கிங் பண்ணி பாருங்க. कर्मणा में तो नहीं आते लेकिन मनसा में संकल्प भी ना आए. நம்ம வந்து மத்த மனிதர்களுடைய அட்ராக்ஷன் கர்மனால மட்டும் இல்ல, தாட் லெவல்ல கூட இருக்கக்கூடாது. ஏன்னா தாட்ஸ்ல இருந்துதான் அதுக்கப்புறம் வார்த்தைகள்ல போகுது, அதுக்கப்புறம் செயல்ல போகுது. அதனால வந்து தாட் லெவல்ல கூட மனிதனுடைய அட்ராக்ஷன்ல நாம வரக்கூடாது அப்படின்னு தீதி மன்மோகினி தீதி சொல்றாங்க. சதைவ சங்கு தோஷசே பச்சே ரஹே. இல்ல இப்போ ஆக்சுவலா கலியுகம் வந்து எண்டு நெருங்கிடுச்சு இல்லையா? அதனால சங்கு தோஷம் ரொம்ப நல்லவங்களா கெட்டவங்கள மாதிரி தெரியுறாங்க மத்தவங்க கண்ணுக்கு. கெட்டவங்களா நல்லவங்களா தெரியுறாங்க.
தயவு செஞ்சு சங்கு தோஷ்ல போய் மாட்டிக்காதீங்க. யாரோடைய தொடர்புல, தீய நட்புல வந்துராதீங்க. சங்கு தோஷ், கூடா நட்பு இருக்கவே கூடாதுங்க. सदैव एक बात याद रहे कि एक की सुन्नी है, एक को ही दिल में बसाना है. நம்மளுக்கு நண்பர்களே வேணாம். ஒரு சிவபாபா போதும். எல்லா சம்பந்தமும் சிவன்ட்ட வைக்கிறோம்ல. அம்மாவும் அவருதான், அப்பாவும் அவருதான், டீச்சரும் அவருதான், குருவும் அவருதான், சர்வ சம்பந்தமும் அவருதான் அப்படின்னா, நண்பனும் சிவனே இருக்கட்டும். இந்த மனிதர்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல போயிட்டு சில பேர் வந்து தவறு செய்றாங்க. பாபாட்ட இருந்து விலகி போறாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும். சிவன விட பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட் உலகத்துல யாராவது இருக்காங்களா? அப்படின்னு தீதி கேக்குறாங்க. பாபாவோட ஃப்ரெண்ட் வேணுமா உங்களுக்கு? ஆ? ஏக்கு கோஹி தில் மே பசானா ஒரு சிவ பாபா தான் நம்மளுடைய இதயத்துல. ஏக் சிவ் தூசரா ந கோய். வேற யாருக்கும் இடமே கொடுக்க கூடாது. हमेशा ध्यान रहे कि चढ़ती कला वाला का ही संग करना है. நீங்க யார்கிட்டயாவது பேசணுமா? தடை சொல்லல. இதயத்துல சிவன் இருக்கட்டும். வார்த்தைகள்ல 4 பேர்ட்ட பேசிதானே ஆகணும். நல்லவங்களோட பேசுங்க. யாரு வந்து ஞானி, யோகியா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட பேசுங்க. இந்த கிளாஸ் கேட்காதவங்க, முரளி கிளாஸ் கேட்காதவங்க, அமிர்த வேலை யோகா பண்ணாதவங்க, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. அதுதான் சங்கு தோஷத்துக்கு முக்கியமான காரணம். योग से अगर मेरे विकर्म विनाश हुए हैं, तो मेरी पुरानी देह अभिमान वाली नेचर बदल जाएगी. நான் வந்து யோகா நல்லா பண்றேன். விகர்மலாம் விநாசம் பண்ணிட்டேன் அப்படின்னா, பாடி கான்ஷியஸோட சம்ஸ்காரத்தை நான் இந்நேரம் பரிவர்த்தனை பண்ணியிருக்கணும். புத்தி की லைன் கிளியர் हो जाएगी. நம்ம புத்தியோட லைன் வந்து சிவ பாபாக்கும் நம்மளுக்கும் லிங்க் கிளியரா இருக்கணும். போஜ சே ஹல்கே ரஹேங்கே. யார் என்ன சொன்னாலும் மனசு பாரமே ஆகாது. லைட் வெயிட்டா இருக்கும். லேசா இருப்போம் நம்ம. சதா சடத்தி கலா கா அனுபவ் ஹோகா. நாம எப்பவுமே மேல போயிட்டே இருப்போம். ஸ்லோவா இருந்தாலும் சரி. ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இருக்கும். முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க கூடாது. ஆன்மீக பாதையில. இந்த சுடுகாட்டுக்கெல்லாம் போறாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பின்னாடி பார்க்காம போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரியம் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. அப்படியே போயிடுங்க. நாம கூட சுடுகாட்டுல தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாஸ்ட்ட பார்க்காதீங்க. பாஸ்ட்ட பார்க்காதீங்க. என்ன நடந்தாலும் சரி. பிரசன்ட்ல வாழ பயிற்சி பண்ணுங்க. அப்ப போஜ் சே ஹல்கே ரஹேங்கே. பிரசன்ட்ல இருக்கும் பொழுது மனசு லேசா இருக்கும். பாஸ்ட்ல வாழ்ந்தோம்னா நெறைய விஷயம் திங்க் பண்ணுவோம். அப்ப மனம் பாரம் ஆயிடும். அதனால தீதி சொல்றாங்க, நிகழ்காலத்துல வாழுங்க. சதா சடத்தி கலா கா அனுபவ் ஹோகா. அப்ப நம்ம முன்னேறும் கலையை அனுபவம் செய்யலாம். மெஹனத் கம் சஃலதா ஜ்யாதா மிலேகி. இந்த மாதிரி செய்யும் பொழுது, நம்ம ரொம்ப கடின உழைப்பு இருக்காது. ஆனா வெற்றி வந்து அதிகமா கிடைக்கும். அதுதானே வேணும் நம்மளுக்கு. நல்ல வெற்றி வேணும். வெற்றியாளரா ஆகணும். ஆனா கஷ்டப்படாம வெற்றியாளர் ஆகணும்னா, சில நியமங்கள் முக்கியமா பிரசன்ட்ல வாழ கத்துக்கோங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பாஸ்ட்ட மறந்துருங்க. தீதியோட ஒரு ஸ்லோகன் தெரியுமா? எப்படி பிரம்மா பாபாவுடைய ஸ்லோகன் வந்து, ஆ நான் வந்து எந்த செயல் செய்கின்றேனோ என்னை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள். ஜோ கரம் மே கரூங்கா முஜே தேக் और करेंगे. இது பிரம்மா பாபாவுடைய ஸ்லோகன். மம்மாவுடைய ஸ்லோகன் हुक्म ही हुक्म करा रहा है. செய்ப செய்பவர் செய்ய வச்சிட்டு இருக்கிறாரு. நம்மலாம் ஒரு கருவி அவ்வளவுதான். இது மம்மாவுடைய ஸ்லோகன். தீதியோட ஸ்லோகன் ஒண்ணு இருக்கு தெரியுமா அது? தெரியுமா? அபு கர் சல்னா. ஒரு பாட்டு கூட இருக்கு. யாராவது யார் சரீரம் விட்டாலும்
அபு கர் ஜானான்னு பாட்டு பாடுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் சரீரம் விட்டாலும் பிகே பரிவாரத்துல அந்த பாட்டு ஒலிக்குது எல்லா இடத்துலயுமே. அபு கர் ஜானா ஆக்சுவலா அது அடிக்கடி சொன்னது யாருன்னா தீதி தான். தீதியோட ஸ்லோகனே அதுதான். அபு கர் ஜானா ஹை. இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். ये याद रहे तो ऑटोमेटिक सब तरफ से தில் ஹல்கி ஹோ ஜாத்தி है. நான் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சோம்னா, நம்ம மனசு எல்லா இடத்துல இருந்து வைண்ட் அப் ஆயிடும். இந்த பூமியிலே பெர்மனன்ட்டா இருக்க போறோம் அப்டின்னா, நம்ம வைண்ட் அப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்ப நம்ம மேல போற டைம் வருது. இப்ப என்னலாம் எடுத்துக்கணுமோ, பாசிட்டிவ் எனர்ஜிலாம் எடுத்துக்கலாம். தேவையில்லாத வேஸ்ட், குப்பை, கூளம், நெகட்டிவ் அது எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு, வெறும் பாசிட்டிவ் தாட்ஸ். இந்த தாட் லெவல்ல நம்ம புருஷார்த்தம் பண்ணணும். வேஸ்ட் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் விட்டுட்டு, பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும். நம்ம தாட்ஸ் லெவல்ல மாற்றத்தை கொண்டுட்டு வரும் பொழுது, அது நம்மளுடைய வார்த்தைகள்ல, செயல்கள்ல அவசியம் மாற்றம் ஏற்படும். முதல்ல எண்ணங்கள்ல மாற்றம் கொண்டுட்டு வரணும். கோயி பருவாஹ் நஹி. இப்ப வீட்டுக்கு போகணும். யாரு என்ன சொல்றாங்களோ சொல்லிட்டு போட்டோம். அத பத்தி நமக்கு டோன்ட் கேர் பண்ணணும். காத்தே, பீத்தே, உட்டுத்தே கர் செல்னா. சாப்பிடும்போது, நடக்கும்போது வீட்டுக்கு போகணும். அது ஞாபகத்துல இருக்கணும். இசுசே பாப்ப யாத் ரஹேகா. வீட்டுக்கு போப்போறேன் யார பாக்குறதுக்காக? ஸ்கூல் பசங்கலாம் வந்து சாயந்தரம் மணி அடிச்சா போதும். பறக்குங்க எல்லாரும். எதனால? வீட்டுக்கு போணும், பேரண்ட்ஸ பாக்கணும். பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்நாக்ஸ் ஏதாவது. போன உடனே குடுப்பாங்க. அது ரிலாக்சேஷனும் கிடைக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். அதுக்காக வீட்டுக்கு போகணும்னா, குழந்தைங்க அப்படியே சந்தோஷமா போகுங்க. இங்க கூட சிவ் பாபா உங்களுக்காக ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதாவது முக்தி அப்படின்ற ஸ்நாக்ஸ். வாங்க, ரெஸ்ட் எடுங்க. கொஞ்ச நேரம் முக்தியில இருங்க. அடிக்கடி மேல வாங்க. இங்க நெறைய பிரச்சனை இருந்தா உடனே வந்துருங்க. ஒரு டம்ளர் காஃபி தரேன். குடிச்சிட்டு அப்புறமா கீழ இறங்குங்க. அ டம்ளர் காஃபில இருக்கிற பவர் ஆத்மாக்கு குடுப்பாரு. நீங்க அங்க போய் டம்ளர் காஃபி குடுப்பாருன்னு எதிர்பார்த்துறாதீங்க. சோல் பவர் குடுப்பாரு. இசுசே பாப்பை யாद रहेगा. அதனால அடிக்கடி வீட்டுக்கு வாங்க. அப்பதான் அப்பாவ நினைப்பீங்க. புரானே துனியா சே கினாரா ஹோ ஜாயேகா. இந்த பழைய உலகம் இருக்குல்ல, அதுலருந்து புத்தியில இருந்து நாம டிட்டாச்ட் ஆயிடுவோம். फिर तेरा मेरा, इसने किया, उसने किया, ये शब्द भी मुँह से नहीं निकलेगा. நம்ம அடிக்கடி வீட்ல போய் சைலன்ட்டா உட்கார்ந்து, பாபாட்ட இருந்து சக்தி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீயா நானா? இவங்க அப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க. இந்த கம்ப்ளைண்ட்ஸு இது எல்லாத்துல இருந்து நம்ம டிட்டாச்ட் ஆயிடலாம். எபி மகாரத்திக்கு நிஷானி ஹை. அம்மா தீதி சொல்றாங்க, இது கூட மகாரத்தியோட அடையாளம் தான். अगर कोई कहे तुम्हारे में ये कमजोरी है तो उसे फौरन मानने चाहिए. ஒரு பெரியவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, உங்ககிட்ட இந்த வீக்னஸ் இருக்கு, அத மாத்திக்கோங்க. உடனே மாத்திக்கணும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படிலாம் சொல்லக்கூடாது. பெரியவங்க சொல்றாங்கல்ல, அது உண்மையிலே என்கிட்ட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மாத்தணும். बैठ कर जिद करना सिद्ध करना ये हमारा ब्राह्मण परिवार की नियम नहीं है. ஒருவேளை உங்ககிட்ட இல்லன்னா கூட சரின்னு சொல்லிட்டு வந்துருங்க. அத விட்டுட்டு அவங்ககிட்ட போய் சண்டை போடுறது, அத ப்ரூஃப் பண்றதுக்காக பிடிவாதம் பண்றது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் நியமம் கிடையாது. கபி கிசி பர் பிரபாவித் நஹி ஹோனா. திரும்பவும் திரும்பவும் அதுதான் சொல்றாங்க தீதி மன்மோகினி. யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்துராதீங்க. நம்ம யார பார்த்து வந்தோம்? கடவுள பார்த்து வந்தோம். கடைசி வரைக்கும் அவரைய மட்டும் பார்த்துட்டு இருங்க. மனுஷங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்துராதீங்க. பாபா ஹி மேரா சன்சார் ஹை. எனக்கு உலகமே பாபா தான். ஏக் பாபா தூசரா நா கோயி. எனக்கு ஒரு சிவ் பாபாவை தவிர வேறு யாருமே இல்லை. ஜரா பி கிசி தேகதாரி மே ரகு நஹி ஜானி சாஹியே. எந்த தேகதாரி மேலயும் பற்று போகக்கூடாது.
அது ரிட்டர்ன் வர்றது ரொம்ப கஷ்டங்க. இந்த பற்று வந்து ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு ஸ்வீட்டா இருக்கும். அது மாரி துக்கம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அதனால தான் பாபா என்ன சொல்றாரு, "நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்தா." கடைசி செகண்ட் பற்று தான் இழுக்கும். பற்றற்றவன நினைக்கவே முடியாது. அதுக்கு நீண்ட கால பயிற்சி வேணும். அதனால பற்று எங்கேயாவது மாட்டுதான்னு பாருங்க. மாட்டுச்சு அவ்வளதான். உடனே வெளியில எடுங்க புத்திய. மனுஷங்க மேலயோ, பொருள் மேலயோ யாரும் பெர்மனன்ட் கிடையாது. அதோட முக்கியமான விஷயம், பற்றற்று சிவபாபா நினைவிலிருந்து ஆத்மா கிளம்புனாதான் ராஜா பதவி. அதுதான் மெயின் மார்க்கே. 75% மார்க்கே என்னது? பற்றற்ற நிலையில ஆத்மா தேகத்து மேல கூட பற்று இருக்கக்கூடாது. பாபா நினைவுல கிளம்பணும். நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்தா. இதுக்கு தான் மார்க்கே இருக்கு. அதனால எங்கேயுமே பற்று பின் ட்ராப் அளவு கூட போயிடாம பாத்துக்குவாங்க. अगर कोई सेवा में सहयोगी है, धन से सहयोग करता है, तो वह अपना भाग्य बनाता है. இப்ப ஒருத்தவங்க எனக்கு சேவையில ஹெல்ப் பண்றாங்க. உடனே பற்று வச்சிடலாமா? இப்ப பணம் தேவைப்படுது சேவைக்கு. கரெக்ட்டா நம்மளுக்கு வந்து பைசா குடுக்குறாங்க. அவங்க பைசா குடுத்தா, அவங்க பாக்கியத்த அவங்க உருவாக்க போறாங்க. இதுல உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பற்று வர்றதுக்கு என்ன ஏன் வருது? ஏன் வருது? அவங்க பாபாக்காக தானே குடுத்தாங்க. உங்களுக்காக குடுக்கலல்ல. உங்களுக்காக குடுத்தா வாங்காதீங்க. ஒரு முறை வந்து பிரம்மா பாபா இருந்தார்ல. அவரு வந்து இந்த பில்லோ இருக்கான்ல, அந்த பில்லோ வந்து கவர் வந்து ஒரு மாதாஜி வந்து பிரம்மா பாபாவுடைய நினைவுல, நல்லா யோசிச்சு பாருங்க. சிவ பாபா நினைவில்ல. பிரம்மா பாபாவுடைய நினைவுல ஒரு பில்லோ கவர் பண்ணியிருக்காங்க. அதுல சிவ பாபா தான் பண்ணியிருக்காங்க. எப்படி எம்ப்ராய்டரி ஒர்க். அத வந்து கொண்டு வந்து, "பாபா இது நான் உங்க நினைவிலேயே பண்ணேன்னு" கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. பாபா சொல்லியிருக்காரு, "எனக்கு இது வேணாம்மா. நீ வேற யாருக்காவது குடுத்துருன்னு" சொல்லியிருக்காரு. அப்புறம் அவங்க என்ன அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் பிரம்மா பாபாவுடைய நினைவுல பற்றோட பண்ணியிருக்கேன். இவரு என்னடா நம்மளோட அன்ப புரிஞ்சுக்கல. அப்படின்னு அத கொண்டு போயிட்டு லட்சு தீதி ஒருத்தவங்க இருப்பாங்க வெளியில. அவங்க தான் பிராமணி பிரம்மா பாபாவுக்கு. அவங்க கிட்ட போய் குடுத்தாங்களாம். குடுத்துட்டு நான் குடுத்தேன். பிரம்மா பாபா வாங்க மாட்டேன்னு சொல்ட்டாரு. எவ்ளோ அருமையான துணியில நானே எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அவர் 2 பில்லோ வைப்பாரு. கீழ இருக்கிற பில்லோல வச்சுடுங்க. அந்த பில்லோ கவர போட்டுருங்க. அப்படின்னு குடுத்துட்டு போயிட்டாங்களாம். பிரம்மா பாபாவுக்கு தூக்கமே வரலையாம். அப்புறமா வந்து அந்த அம்மா லக்ஷ தீதிய கூப்பிட்டாங்களாம். ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு கூப்பிட்டாங்களாம். கூப்ட்டு இந்த பில்லோ கவர் யாரு குடுத்தாங்கன்னு கேட்டாராம். கண்டுபிடிச்சுட்டாரு. அப்ப அந்த அம்மா வந்து குடுத்துட்டு போச்சுன்னு. அந்த அம்மா குடுத்தா நான் தான் வேணான்னு சொன்னேன்ல. அந்த அம்மா குடுத்தான்னு எதுக்கு நீங்க வாங்கி இந்த பில்லோ கவர இங்க வச்ச? அத முதல்ல வெளியில எடு. அத நான் தொடக்கூட மாட்டேன்னு பாபா சொல்லியிருக்காரு. அதாவது மனுஷங்க பிரம்மா பாபா மேல கூட இந்த மாரி பற்று வச்சிருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்திருக்காங்க. அது பிரம்மா பாபாவுக்கு பிடிக்காது. நீ சிவ பாபா மேல அன்பு வை. சிவ பாபாவுக்காக ஒரு செங்கல் வாங்கி அனுப்புனாங்கல்ல. அந்த மாதாஸ் மேல சிவ பாபாவுக்கும், பிரம்மா பாபாவுக்கும் அவ்ளோ அன்பு இருக்கும். ஆனா பிரம்மா பாபாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்தவங்க இது டச்சே பண்ண மாட்டாரு. அங்க தான் பிரம்மா பாபா நிக்கிறாரு. சரிங்களா? அது மாதிரி நம்ம மேல அதாவது தேகதாரி மேல பற்று வச்சு யாராவது குடுக்குறாங்க அப்டின்னா, அது நீங்க வாங்கவே வாங்காதீங்க. யக்கியத்துக்காக குடுக்குறது வேற. சிவனுக்காக குடுக்குறது வேற. ஆனா பர்சனல் குடுக்கல் வாங்கல் யார்கிட்டயுமே வேணாம். முझे किसी भी कुछ नहीं चाहिए. இப்ப நாம வந்து என்ன சொல்லணும், எனக்கு யார்கிட்ட இருந்து எதுவுமே வேணாம் அப்படின்னு நெனைக்கணும் நம்ம. ஏக் பாபா से ही सब कुछ लेना है. எனக்கு கடவுள் இருக்கிறாருங்க. அவரு வந்து குடுப்பாரு. எனக்கு எல்லாமே அவர்ட்ட இருந்து நான் வந்து வாங்கிப்பேன் அப்படின்னு நெனைக்கணும். लेन-देन से बहुत गहरा हिसाब बनता है. இந்த பாருங்க ஒரு பில்லோ கவர் தானே அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஆனா, இந்த சின்ன சின்ன விஷயத்துல கூட ஆழமான கணக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டார்ட்டிங்ல கட் பண்ணுங்க. யார்கிட்டயும் பற்று வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கட் பண்ணி விட்டுருங்க.
முझे किसी से कुछ नहीं चाहिए. எனக்கு யார்கிட்ட இருந்து எதுவுமே வேணாம்மா. அப்படின்னு நினைங்க. நம்மளுக்கு என்ன குடுக்கணுமோ கடவுள் குடுப்பாரு. एक बाबा से ही सब कुछ लेना है. ஒரு शिव बाबाட்ட இருந்து தான் எல்லாமே எடுக்கணும். लेन-देन से बहुत गहरा हिसाब बनता है. इसलिए किसी से पर्सनल कुछ भी नहीं लेना है. கொடுக்கல் வாங்கல்னால கணக்கு ஏற்படும். அதனால பர்சனலா உங்களுக்கு ஒரு மொபைல் தராங்க. பர்சனலா ஒரு பர்ஸ் குடுக்குறாங்க. ஹேண்ட்பேக் குடுக்குறாங்க. உடனே வாங்கிடாதீங்க. உங்களுக்காக குடுக்குறேன் சிஸ்டர்ன்னுவாங்க. சரி, வாங்கிட்டீங்கன்னா, யாரு பெரியவங்க இருக்காங்களோ, அவங்ககிட்ட போய் குடுத்துருங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க எப்ப வந்து பற்றோட குடுக்குறாங்களோ, அத நீங்க யூஸே பண்ணக்கூடாது. நீங்க வேணான்னு சொன்னீங்கன்னா, அவங்க கோவிச்சுக்கிறாங்கன்னா, அத கொண்டு போய் பெரியவங்கள்ட்ட குடுத்துருங்க. உங்களுக்கு யார் நிமித்தமா இருக்கிறாங்களோ, அவங்ககிட்ட குடுத்துருங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. சப்கா சம்பந்த் ஏக் சே ஜுடானா ஹை. நம்மளுடைய கனெக்ஷன் சிவ பாபாட்ட தான் இருக்கணும். मेरे से किसी का संबंध ना जुट जाए, ये बहुत ही ध्यान रखना. நானும் யாரையும் நினைக்கக்கூடாது. என்னையும் யாரும் நினைக்கக்கூடாது. இதுல அட்டென்ஷன் வைக்கணும். सबसे बड़ी बीमारी है नाम रूप की. எல்லாத்தோட பெரிய வியாதி என்ன தெரியுமா? மனுஷங்களோட பெயர் உருவத்துல மாற்றுறது. ஃபெமிலியாரிட்டி बहुत बहुत नुकसान करती है. இந்த ஃபெமிலியாரிட்டி ரொம்ப நஷ்டம் ஏற்படுத்துது ஆத்மாவுக்கு. इसलिए कभी किसी देहधारी से दिल नहीं लगाना है. அதனால ஒரு பொழுதும் எந்த தேகதாரியிடமும் மனதை பறிகொடுக்காதீர்கள். एक बाबा के सिवाय और कोई बुद्धि को अपनी तरफ ना खींचे. ஒரு சிவபாபாவை தவிர வேற யாரும் உங்க புத்தி அந்த சைடு இழுக்கவே கூடாது யாருமே. बाबा ही हमारा संसार है. तुम्ही से खाओ, तुम्ही संग रास खाओ रचाओ, तुम्ही के दिल का हाल सुनाओ. நீங்க வந்து பாபாவோட சாப்பிடுங்க, பாபாவோட நடங்க. உங்களுக்கு ஏதாவது மனசுல கஷ்டமோ, நஷ்டமோ, நல்லதோ, கெட்டதோ சிவ் பாபாட்ட ஷேர் பண்ணுங்க. அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. सब संबंधों का सुख एक बाबा से लेना है. சர்வ சம்பந்தத்தோட சுகம் ஒரு சிவனோட தான் இருக்கணும். मेरा तो एक दूसरा ना कोई, ये பாட்டு பக்கா करना है. எனக்கு ஒரு சிவ பாபாவை தவிர வேற யாரும் இல்ல. இந்த பாடத்தை பக்கா பண்ணிக்கோங்க. हमारी कथनी करनी और रहनी समान होनी चाहिए. நம்ம சொல்றது, செய்யறது, நடந்துக்கிறது எல்லாமே சமமாக இருக்க வேண்டும். कहे एक करे दूसरा, ये शोभता नहीं. சொல்றது ஒண்ணு, செய்யறது வேற ஒண்ணு. இது நல்லா இல்லைங்க. कभी किसी का घर नहीं पिटाना है. आपस में प्यार प्रेम से रहना है. ஒருத்தவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னா பிரிச்சு விட்டுறாதீங்க. சிசர் மாதிரி ஊசி நூல் மாதிரி சேர்த்து விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கட் பண்றது அந்த மாதிரி செய்யக்கூடாது. கபி घर में झगड़ा ना हो, ये ध्यान रखना. உங்க வீட்ல முதல்ல ஒற்றுமையா இருங்க. சண்டை வராம பாத்துக்கோங்க. एक ने कहा दूसरे ने माना, इसको कहेंगे ब्रह्म ज्ञानी. कभी भी मतभेद में नहीं आना है. ஒருத்தவங்க சொன்னா இன்னொருத்தவங்க கேளுங்க. அதுல எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஃபேமிலில கூட அது நல்லா இருக்காது. வீட்டோட வைப்ரேஷனே நல்லா இருக்காது. तू मैं तेरा मेरा ये रावण कराता है. நீயா நானா, என்னோட இது உன்னோட இது, இதெல்லாம் ராவணன் பண்ற வேலை. हम तो रावण संप्रदाय से अभी राम संप्रदाय में आ गए हैं. इसलिए रावण का अंश भी हमारा में नहीं होना चाहिए. நம்ம ராம சம்பிரதாயத்துல இருந்து ராவன் ஏற்கனவே அங்கதான் இருந்தோம். ராவன்கிட்ட தான் இப்பதான் ராமர்கிட்ட வந்திருக்கிறோம். ராவனோட ஐட்டம் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினைங்க. लास्ट पॉइंट, ईश्वरीय मर्यादाएं हमारे जीवन का श्रृंगार है. ஈஸ்வரிய மரியாதைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அலங்காரம். कभी कोई मर्यादा का संकल्प से भी उल्लंघन नहीं करना है. ஈஸ்வரிய மரியாதைக்கு புறம்பா எண்ணங்கள் கூட வரக்கூடாது. மரியாதையே हमारा रक्षा करती है. நம்ம எவ்வளவு சிவ பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறோமோ அவ்வளோ பாதுகாப்பு. இந்த மரியாதை தான், ஈஸ்வரிய மரியாதை தான்
நம்மளுக்கு உண்மையான பாதுகாப்பு கொடுக்கின்றது. इसलिए इसमें कभी बेपरवाह नहीं बनना है. இத டோன்ட் கேர். தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. जो मर्यादा का परवाह करते हैं, बाबा उनकी परवाह रखता है. அதனால யாரு வந்து ஈஸ்வரிய மரியாதைகளை மதிக்கிறாங்களோ, அவங்கள கடவுளே மதிப்பாராம். நல்லது. ஓம் சாந்தி. தீதி பத்தி பார்த்தோம். தீதியோட எவ்வளோ அருமையான பாயிண்ட்ஸு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. அதுல இவங்க சொன்னது எல்லாமே அவங்க செஞ்சிருக்காங்க. பிராக்டிகலா. அதனால தான் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? டைம்